हरे राम 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 श्री रामनाम संकीर्तन की जय। श्री हरे नमः श्री हरे नमः श्री हरे नमः गोपिका जीवन स्मरण गोविंद गोविंद। ओम गणेशाय श्री गणेशाय नमः। ओम नमो भगवते वासुदेवाय। श्रीमद् भागवत महापुराणத்தில் நாம் ஏற்கனவே பாகவத மகாத்மியம் பாராயணம் பண்ணோம். பாகவதம் முதல் ஸ்கந்தம் பாகவதத்தில் பிரவேசிக்க போகிறோம். இப்போ பாகவதத்தில் பிரவேசித்து முதல் ஸ்கந்தம் நாம முதல் அத்தியாயம் பாராயணம் பண்ணலாம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஸ்ரீமத் பாகவத மகாபுராணம் முதலாவது ஸ்கந்தம் முதலாவது அத்தியாயம். சவுனகாதி முனிவர்கள் சூதரை வினவுதல். வேதவியாசர் அனைத்து அறநெறிகளையும் விளக்குபவனாக வேதவியாசர் அனைத்து அறநெறிகளையும் விளக்குபவராக பல புராணங்களையும் மகாபாரதத்தையும் இயற்றிய போதிலும் அவரது மனம் அமைதியின்றி தவித்தது. ஆதலால் அவர் நாரத முனிவரிடம் உபதேசம் பெற்று பகவானுடைய திருக்கல்யாண குணங்களை பற்றி பேசுவதாகிய ஸ்ரீமத் பாகவதமாகிய இந்த உயரிய நூலை இயற்றத் தொடங்கினார். தாம் தொடங்கிய நூல் இடையூறின்றி நன்கு முடித்தற் பொருட்டு கடல் வாழ்த்தாக காப்பு செயலாக இந்த ஸ்லோகத்தை ஆரம்பித்திருக்கிறார். முதல் ஸ்லோகனா ஜன்மாத்தியஸ்கி ஏதோ அன்வயாத் இதரதஸ்ச அர்த்தேஷு அபிக்ஞஸ்மராட் தேனே பிரம்ம ஹிருதாய ஆதிகவியே முஹ்யந்தி யத் சூரய தே ஜோவாரி மிருதாம் யதா வினிமய யத்ர திரிசர்காம்புருஷா தாம்னாஸ்வேன சதா நிரஸ்தகுகம் சத்தியம் பரம் தீமஹி. ஆகாயம் முதலிய காரியமாகிய பிரபஞ்ச பொருட்களில் உருவத்தோடு கூடி தொடர்வதாலும், அதாவது ஈஸ்வரன் காரணமாக இருப்பதால் அவர் செயலாகிய காரியமாகிய பிரபஞ்சம் ஏற்படுகிறது. இதுவே அன்வயம் என்று சொல்லப்படுகிறது. ஆகாய புஷ்பம் முதலிய அகாரியமான பொருட்களில் தொடராததாலும், அதாவது வெதிரேகம், ஈஸ்வரன் காரணமாக இல்லாவிட்டால் அவர் செயலாகிய காரியமான பிரபஞ்சம் இல்லை. எந்த பிரம்மத்திடமிருந்து இவ்வுலகிற்கு தோன்றுதல் இருத்தல் மறைதல் என்பன உண்டாகின்றனவோ, எது பொருள்கள் எல்லாவற்றையும் காண்கிறதோ, எது தனக்குத்தானே பிரகாசமாக விளங்குகிறதோ, வேதத்தின் ஆழ்பொருளை அறிந்து கொள்ள குறைவில்லாத நிறைந்த ஞானத்தை பெற்ற பெரியோர்களுக்கும் மயக்கத்தை உண்டாக்கும் வேதத்தை ஆதிகவியாக பிரம்மனுக்கு எது அன்போடு உபதேசம் செய்ததோ, எந்த பிரம்மத்தினிடம் அதனுடைய மாயின் குணங்களாகிய சாத்விகம் தாமசம் ராஜசம் என்பவைகளில் தமோகுண சிருஷ்டியாகிய பூதங்களும், ரஜோகுண சிருஷ்டியாகிய இந்திரியங்களும் புலன்களும், சத்துவகுண சிருஷ்டியாகிய தேவதைகளும், பிருத்வி நிலம், அப்பு நீர், தேயு நெருப்பு ஆகியவற்றில் ஒன்றை பார்த்து மற்றொன்றாக நினைத்து மயங்குகிறார்களோ, எது தன்னுடைய பிரகாசத்தால் குற்றங்களினின்று விடுபட்டு விளங்குகிறதோ, எது உண்மை உருவம் உடையதோ, அந்த பரமாத்மா ஸ்வரூபத்தை, அந்த கிருஷ்ண பரமாத்மாவை தியானம் செய்கின்றோம். அதாவது விளக்கம். உண்மை அல்லது சத்தியம் என்பது சத்தியம் பரம் தீமகி. உண்மை அல்லது சத்தியம் என்பது அழிவற்றது, நிலையானது. அதற்கு எக்காலத்திலும் எந்த சூழ்நிலையிலும் மாறுதலே கிடையாது. அது எப்போது உண்டானது என்று கூற முடியாது. ஏனெனில் அது ஒரு காலத்தில் உண்டானதாக சொன்னால் அதற்கு முன் அது இல்லை என்று சொல்லப்பட்டதாகிவிடும். இந்த உண்மைதான் பிரம்மம், அதாவது பகவான் பரம சத்தியம். வேறு எந்த விதமான பொருள் இல்லாத காலத்திலும் இந்த மேலான உண்மை, அதாவது பகவான் பரபிரம்மமாகிய பகவான் இருந்து வந்தது. அந்த மேலான உண்மையால் தான் இந்த பிரபஞ்சமும் ஜீவராசிகளும் உண்டாக்கப்பட்டு காக்கப்பட்டு பின் அழிக்கப்படுகின்றன. இதனிடமிருந்து தான் பிரகிருதி என்ற மாயையும், அதன் பிரிவுகளான சத்வம் ரஜசம் தாமசம் என்ற முக்குணங்களும், அதன் பிரிவுகளான ஐம்பூதங்களும் தோன்றின. ஆகவே அவை முழுமையான உண்மை அல்ல, உண்மையின் தோற்றங்கள் என்று கூறப்படுகின்றன. ஆனால் அவைகள் உண்மை அல்ல. சுடர்விட்டு எரியும் சூரிய கிரணங்கள் சில நேரங்களில் நீர் போல சூரிய கிரணங்கள் சில நேரங்களில் நீர் போல, அதாவது காணல் நீர் தோற்றமளிப்பதும், சதுப்பு நிலமான பூமி இரவு நேரங்களில் வெள்ளி போல தோன்றுவதும், தெளிந்த நீரோடை தொலைதூர பார்வைக்கு மெருகிடப்பட்ட பளிங்கு தரை போல தோன்றுவதும் எப்படியோ அப்படியேதான் அந்த பரம சத்தியத்திலிருந்து உண்டான பிரபஞ்சம் பரம சத்தியமாக தோன்றாமல் காணல் நீராக தோற்றமளிக்கிறது. தனக்குத்தானே ஒளிரக்கூடிய பரம சத்தியமான பிரம்மத்திற்கு தன்னை பிரகாசப்படுத்த சூரியன், அக்னி முதலிய வேறு ஒளிர்விடும் சாதனங்கள் தேவையில்லை. சூரியனுக்கு ஒளி வேறு, அக்னி தேவையில்லை.
அக்னிக்கு சூரியன் தவிர அது தன் ஸ்வயம் பிரகாசமாக இருக்கு இல்லையா, அது மாதிரி. அதுபோல் பகவான் ஸ்வயம் பிரகாசமாக இருக்கிறான். சூரியன், அக்னி முதலிய வேறு ஒளிர்விடும் சாதனங்கள் தேவையில்லை. பகவான் ஸ்வயம் பிரகாசமாக இருக்கான். அதுவே ஞான ஸ்வரூபம் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே ஜீவராசிகளின் மனத்தில் உள்ளதும் பிரபஞ்சத்தில் உள்ளதுமான அஞ்ஞானமாக இருட்டை விரட்டுகிறது. பெரும் தபசியான வேதவியாச மகரிஷியால் உபதேசிக்கப்பட்ட அழகான இந்த ஸ்ரீமத் பாகவதத்தில் தர்ம புரோஜித கைதவோ அத்திர பரமோ நிர்மத் சரணம் சதாம் வேத்தியம் வாஸ்தவம் அத்திர வஸ்து சிவதம் தாபத்ரயம் உன்மூலனம் ஸ்ரீமத் பாகவதே மகாமுனிகிருதே கிம்வா பரீஸ்வரா சத்யோ ஹிருதி அபருத்தியதே அத்திர கிருதிபிஹி சுஷ்ரூஷிபிஸ்தக்ஷணாத். பெரும் தவசியான வேதவியாச மகரிஷியால் உபதேசிக்கப்பட்ட அழகான இந்த ஸ்ரீமத் பாகவதத்தில் தன்னலம், வஞ்சனை இவைகளற்ற மேலான ஒரு தர்மம் உபதேசிக்கப்படுகிறது. பொறாமையற்ற மகனியர்களான சாதுக்களால் மட்டுமே அறிந்து கொள்ளக்கூடிய உண்மையான, என்றும் அழியாததான, பரம மங்களகரமான, அனைத்து நலன்களையும் நல்கக்கூடியதான, அத்தியாத்மிகம், ஆதி பௌதிகம், ஆதி தெய்வீகமான, உடலாலும் பிறராலும் இயற்கையாலும் ஏற்படக்கூடிய துன்பங்களை வேருடன் களைவதான பரம்பொருள் உபதேசிக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஸ்ரீமத் பாகவதத்தை கேட்க விருப்பம் கொண்ட புண்ணியவான்களின் இதயத்தில் பகவான் அந்த வினாடியே பக்தியால் கட்டுண்டு அசையாமல் வாசம் செய்ய வந்து அமர்கிறார். மற்ற நெறிகளால் என்ன பலன்? இந்த ஸ்ரீமத் பாகவதத்தில் என்ற சொல் மும்முறை பயன்படுத்தப்பட்டு உள்ளது. இங்கே அத்ர என்ற பதம் இந்த ஸ்ரீமத் பாகவதத்தில் இந்த அத்ர என்ற சொல் மும்முறை பயன்படுத்தப்பட்டு உள்ளது. ஏனெனில் முதல் அத்ர என்ற பதத்துக்கு என்ன அர்த்தம்னா, இதில் தான் பகவான் கட்டுண்ணப்படுகிறார். ரெண்டாவது அத்ர என்ற பதத்துக்கு என்ன அர்த்தம்னா, அத்ர என்ற பதத்துக்கு இங்குதான் அறியப்பட வேண்டிய உண்மை பரம்பொருள் விளக்கப்பட்டிருக்கிறது இந்த பாகவதத்தில் தான். மூணாவது, இங்குதான் அடியோடு மாயிலிருந்து விடுபட்ட உயர்ந்த பாகவத தர்மம் கூறப்பட்டுள்ளது. அதனால் 3 தடவை அத்ரன்னு சொல்கிறது இந்த 3 விஷயங்களுக்காக தான். இதில் தான் பகவான் கட்டுண்ணப்படுகிறார். இங்கு தான் அறியப்பட வேண்டிய உண்மை பரம்பொருளை விளக்கப்பட்டிருக்கிறது பாகவதத்தில், வேறு எங்கும் இல்லை. இங்கு தான் அடியோடு மாயிலிருந்து விடுபட்ட உயர்ந்த பாகவத தர்மம் கூறப்பட்டுள்ளது. அடுத்தது, நிகம கல்பதரோர் கலிதம் பலம் சுகமுகாது அமிர்த திரவ சம்யுதம் பிபத பாகவதம் ரசமாலயம் முகுரஹோ ரசிகா புவி பாபுகாக. உண்மையான பரம்பொருளை சுவைப்பதில் வல்லுநர்களே, நலன் அனைத்தையும் பெறுவதற்கு உகந்ததான இப்புவியில் புண்ணிய பெற்றால் பிறவி பெற்றவர்களே, புண்ணியவான்களே, இந்த ஸ்ரீமத் பாகவதம் என்னும் புராணம் வேதமாகிற கற்பக விருஷத்திலிருந்து நன்கு பழுத்து விழுந்த தீங்கனி, அதாவது பழுத்து விழுந்த பழம், ஸ்ரீ சுகமுகனியவருடைய திருவாக்கிலிருந்து தோன்றியதால் மேலும் சுவையூட்டப்பட்டது. மரண பயத்தை போக்கும் அமுதம் நிரம்பியது இந்த பாகவதம் என்ற பழம். முழுக்க அமுதரசமே சுவையே நிறைந்தது. இந்த அமிர்த சுவையை இடைவிடாமல் வீடு பெறு முக்தி பெறும் வரையில் முக்தி பெற்ற பின்பும் மீண்டும் மீண்டும் அருந்துவீர்களாக. மேலுலகத்தில் தேவதைகள் எவருடைய புகழை பாடுகிறார்களோ அந்த பரம்பொருளை அடைய விருப்பம் கொண்டு புனித தலமாகிய நைமிஷாரண்யத்தில் சௌனகர் முதலான மகரிஷிகள் 1000 ஆண்டுகள் தொடர்ந்து செய்யக்கூடிய சத்திரம் என்னும் வேள்வியை செய்தார்கள். நைமிஷே அனிமிஷேத்திர ருஷியா சௌனகாதிகா சத்திரம் சொர்க்காய லோகாய சகசிரசமமாசத. ஒரு சமயம் சௌனகர் முதலிய முனிவர்கள் காலையில் ஹோமம் செய்வதற்கேற்ற நெய் முதலிய திரவியங்களை கொண்டு அக்னியில் ஹோமம் செய்துவிட்டு அங்கு வந்த சூத புராணிகருக்கு நன்கு பணிவிடைகள் செய்து அவரை உயர்ந்த ஒரு ஆசனத்தில் அமர்த்தி அன்புடனும் வணக்கத்துடனும் பின்வருமாறு கேள்விகள் கேட்டார்கள். முனிவர்கள் கேட்கிறார்கள், பாவங்கள் அற்றவரே, தாங்கள் மகாபாரதம் முதலிய இதிகாசங்களையும் புராணங்கள் அனைத்தையும் மற்றுமுள்ள தர்மசாஸ்திரங்களையும் முறைப்படி குருவின் மூலம் கற்றிருக்கிறீர்கள். மேலும் அவைகளை பிறருக்கு எடுத்து சொல்லியும் வந்திருக்கிறீர்கள். புராணம் முதலிய சகல சாஸ்திரங்களையும் அறிந்தவருள் தலை சிறந்தவரான வேதவியாச பகவான் மற்றும் சகுண நிர்குண பிரம்ம தத்துவம் தெரியும். புராணம் முதலிய சகல சாஸ்திரங்களையும் அறிந்தவருக்குள் தலை சிறந்தவரான வேதவியாச பகவான்
மற்றும் சகுன நிர்குண பிரம்ம தத்துவம் தெரிந்த மகரிஷிகள் ஆகியோர் அறிந்திருந்த புராண இதிகாசங்கள் அனைத்தையும் தாங்கள் அவர்களது அருளால் உள்ளது உள்ளபடி நன்கு அறிந்திருக்கிறீர்கள். சூதரே, தங்களது மனம் விசாலமானது, தூய்மையானது, மென்மையானது. ஆகவே தாங்கள் பெரியோர்களுக்கு மிகவும் உகந்தவர்களாகிறீர்கள். ஆசிய பெருமக்கள் தங்களிடம் உண்மையான பக்தியோடு கூடிய சீடர்களுக்கு போற்றி பாதுகாக்கப்பட வேண்டிய பரம ரகசியமான விஷயங்களையும் ஒழிக்காமல் உபதேசிப்பவர்கள் அன்றோ? நீண்ட ஆயுள் பெற்றவரே, அந்தந்த இதிகாச புராணங்களில் மக்களுக்கு மிக விரைவிலேயே உயர்ந்த நலன்களை அளிக்க வல்லன எவை எவை என்று தாங்கள் தீர்மானம் செய்திருக்கிறீர்களோ அவை அனைத்தையும் எங்களுக்கு சொல்ல வேண்டும். நற்பண்புகள் உடையவரே, இந்த கலிகாலத்தில் மனிதர்கள் பெரும்பாலும் அற்ப ஆயுள் உள்ளவர்களாகவும், சோம்பல் நிறைந்தவர்களாகவும், குறைந்த அறிவுடையவர்களாகவும், நல்வினை பயன் அற்றவர்களாகவும், பிணி முதலிய துன்பங்களை உடையவர்களாகவும் ஒன்றோ இருக்கிறார்கள். முறைப்படி கடைபிடிக்க வேண்டிய கடமைகளோ ஏராளம், கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டிய சாஸ்திரங்களோ அநேகம். ஆகையால் ஹே மகரிஷியே, இவைகளில் கடைந்தெடுக்கப்பட்ட சாரமான பொருள் எதுவோ, எதை கேட்பதால் மனம் நன்கு அமைதி அடையுமோ, மனதில் சாந்தி உண்டாகுமோ, அதை தங்களது அனுபவத்தாலும் அறிவு திறத்தாலும் உலகோரின் நன்மைக்காக கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற விருப்பம் கொண்ட எங்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டுகிறோம். ஹே சூதரே, உங்களுக்கு நன்மை உண்டாகட்டும். தன்னை அண்டிய பக்தர்களை காத்தருளும் பகவான் என்ன காரணம் கொண்டு வசுதேவருக்கும் தேவகிக்கும் குழந்தையாக திருவாவதாரம் செய்தார்? இதை தாங்கள் தான் அறிவீர்கள். ஹே சூத புராணிகரே, அந்த ஸ்ரீ கிருஷ்ணாவதார சரித்திரங்களை கேட்க நாங்கள் மிகவும் ஆவலுடன் இருக்கின்றோம். பகவானுடைய அவதாரம் அனைத்து ஜீவராசிகளையும் காத்தற் பொருட்டும் அவைகளின் நலத்தின் பொருட்டுமன்றோ நிகழ்ந்தது. ஆகவே அதை தெளிவாக எங்களுக்கு சொல்ல வேண்டும். மிகவும் பயங்கரமான பிறப்பு இறப்பு என்னும் உலகிலான சம்சார கடலில் மூழ்கி தவிப்பவன் வேறு வழியின்றி தன்னிச்சை இல்லாமல் பகவானது திருநாமாவை உச்சரிப்பானே, ஆனால் அக்கணமே அவன் இந்த பிறவி கடலிலிருந்து விடுபடுகிறான். ஏனென்றால் பகவானது திருநாமத்தின் முன் பயம் என்பது விலகிப் போகிறது. பயமே அவனை கண்டால் பயப்படுகிறது. நாம சொல்கிறவங்கள பார்த்தா. சூத புராணிகரே, ஸ்ரீமன் நாராயணனுடைய பாதங்களிலிருந்து பெருகிய கங்கை நதியில் அடிக்கடி நீராடுதல் முதலிய புண்ணிய கர்மங்களை செய்து தொடர்ந்து சேவிப்பதால் தான் அது ஜீவன்களை பரிசுத்தமாக்குகிறது, புனிதப்படுத்துகிறது. ஆனால் பகவானுடைய பாத கமலங்களையே அண்டியவர்களும் மன அமைதியை கொண்டவர்களும் சாதுக்களுமான முனிவர்களின் நட்பு, அதாவது சேர்க்கை, ஜீவன்களை உடனே புனிதமாக்குகிறது. கலியுகத்தில் பிறவி நோயை தீர்ப்பதும் மகான்களான சாதுக்களால் புகழப்படுவதுமான பகவானுடைய திருவிளையாடல்களை தன்னை தூய்மையாக்கிக் கொள்ள விரும்பும் எவன்தான் கேட்காமல் இருப்பான்? தன்னை தூய்மையாக்கிக் கொள்ள விரும்புபவர்கள் நிச்சயமாக கேட்க வேண்டும் என்பது பொருள். நாரதர் முதலிய பரம பாகவதர்களால் கானம் செய்யப்படுகின்ற பகவானுடைய திருவிளையாடல்களையும், அதாவது கங்கையை விட பவித்திரமானவர்கள் அப்படின்னு சாதுக்களை சொல்கிறது. ஏன்னா இங்கே சூதரை சௌனகாதி மகரிஷிகள் அப்படி புகழ்ந்து சொல்கிறாங்க. புரிஞ்சுக்கணும். தன் குருநாதர் அப்படி தான் புகழ்ந்து பேசணும் ஒரு சிஷ்யரானவர். அது சூதரால் இப்போ பவித்திரமடைகிறாங்க. எல்லாமே இந்த உலகமே பவித்திரமடையுது சூதர் சொன்ன பாகவத்தினால் தானே. நாரதர் முதலிய பரம பாகவதர்களால் கானம் செய்யப்படுகின்ற பகவானுடைய திருவிளையாடல்களையும், அவர் தனது லீலைகளால் சிவன், பிரம்மா முதலிய திருவுருவங்களை மேற்கொள்வதையும் ஆவலோடு கேட்க விரும்பும் எங்களுக்கு எடுத்து சொல்லுங்கள். அறிவில் சிறந்தவரே, தனது மாயையால் தன் நிச்சயாக பற்பல லீலா வினோதங்களை செய்யும் பகவான் ஸ்ரீ ஹரியின் மத்ஸ்ய, கூர்ம, வராகம் முதலிய நன்மை தரத்தக்க பற்பல அவதார கதைகளை எங்களுக்கு சொல்லுங்கள். மேலான புகழ் வாய்ந்த பகவானுடைய திருவிளையாடுகளை கேட்பதில் ஆர்வமுடைய எங்களுக்கு அதை கேட்பதில் போதும் என்கிற மனநிலை திருப்தி இன்னும் ஏற்படவில்லை. ஏனெனில் அதன் உண்மையான இனிய இன்பத்தை உணர்ந்த அடியவர்களுக்கு அதன் ஒவ்வொரு சொல்லும் ஒன்றோ இன்பம் பயப்பதாக இருக்கிறது. கபட நாடக சூத்திரதாரியான பகவான் தன் உண்மை ஸ்வரூபத்தை தன் மாயையால் மறைத்து சாதாரண ஒரு மனிதன் போல் நடித்து கொண்டு பலராமரோடு கூட கோகுலத்தில் ஒளித்து வளர்ந்து மனித சக்திக்கு அப்பாற்பட்ட கோவர்த்தனகிரியை தூக்கியது முதலிய பற்பல வீர செயல்களை செய்தாரல்லவா? இக்கலியுகம் பிறந்ததை அறிந்த நாங்கள் பகவானது திருவடி தாமரைகளை
அடைய மனம் கொண்டு பகவான் ஸ்ரீமன் நாராயணனது க்ஷேத்திரமாகிய நைமிஷாரண்யத்தில் தீர்க்க சத்திரம் என்னும் பெரும் வேள்வியை தொடங்கியுள்ளோம். ஆகவே பகவானது கதைகளை கேட்பதற்காகவே நாங்கள் உலக விவகாரங்களை முடித்து கொண்டு பேர் ஆவலுடன் காத்து கொண்டிருக்கிறோம். மனிதர்களின் நற்குணத்தை அழிப்பதும் நீந்தி கடத்திற்கு அரியதுமான கலியுகமாகிய சம்சார கடலை கடக்க விரும்பிய எங்களுக்கு கடலை தாண்டி அக்கறை சேர்ப்பிக்கும் மாலுமி போல, அதாவது படகொட்டி போல பகவான் தங்களை காட்டியிருக்கிறார். பகவானால் நீங்கள் அனுப்பப்பட்டு இங்கு வந்திருக்கிறீர்கள். எங்களுக்கு படகோட்டியாக இந்த என்ற கடலை கடப்பதற்கு படகோட்டியாக நீங்கள் வந்திருக்கிறீர்கள். அதுக்கு படகு தான் பகவானுடைய குணங்கள். அறநெறிகளை காப்பாற்றுபவரும் யோகிகளுக்கெல்லாம் ஈசனும் அந்தணர்களை ஆதரிப்பவருமான ஸ்ரீ கிருஷ்ணன் தன் இருப்பிடத்தை அடைந்த பிறகு தர்மம் இப்பொழுது யாரை சரணமாக பற்றியிருக்கிறது என்பதை இப்போது எங்களுக்கு சொல்லுங்கள். ஸ்ரீமத் பாகவத மகாபுராணம் 1வது ஸ்கந்தத்தில் 1வது அத்தியாயம் முற்றிற்று. 2வது அத்தியாயம் சூத முனிவர் பக்தியை புகழ்தல். வியாசர் கூறுகிறார், இங்கனம் வேதியர்களது கேள்விகளை கேட்டு மனம் மகிழ்ந்த ரோமஹர்ஷனுடைய புத்திரரான உக்கிரஸ்ரவஸ் என்ற சூத பௌராணிகர் அவர்களது கேள்விகளை புகழ்ந்து மெச்சி மேலே சொல்லத் தொடங்கினார். சூதர் கூறுகிறார், ஒருவரோடும் சேராது எம் பிரவ்ரஜந்தம் அனுபேதம் அபேத கிருத்தியம் துவைபாயனோ விரக காதர ஆஜுஹாவே புத்திரேதி தன்மயதையா தரவோபினேது தம் சர்வபூத ஹிருதய முனிம் ஆனதஸ்மி யஸ்வானுபாவம் அகில ஸ்ருதிசாரம் ஏகம் அத்தியாத்மதீபம் அதிதிதிர்ஷதாம் தமோந்தம் சம்சாரிணாம் கருணையாக புராணகுஹ்யம் தம் வியாசசூனும் உபயாமி குருமுனினாம் நாராயணம் நமஸ்கிருத்ய நரம் சைவம் நரோத்தமம் தேவீம் சரஸ்வதிம் வியாசம் ததோ ஜெயம் உதிரேயத்து. சூதர் கூறுகிறார், ஒருவரிடம் சேராது தனித்திருப்பவரும் எவ்வித செயலும் அற்றவராக கர்மங்களை ஒழித்தவராக விளங்குபவருமான ஸ்ரீ சுகர் பட்டனைத்தையும் துறந்து செல்லும்போது அவரது பிரிவாற்றமைக்கு அஞ்சிய வியாச பகவான் குழந்தாய் என்று உரத்த குரலில் அழைத்தார். அப்பொழுது மரங்களும் பிரம்மமயமாக ஆகிவிட்டதால் சுகமயமாகி எதிரொலித்தன. அவ்வாறு அசையா பொருள்கள் அனைத்திலும் உயிருக்குயிராய் பரவி நிற்கும் முனிவரான சுகாச்சாரியரை வணங்குகிறேன். சர்வபூதஸ்தமாத்மானம் சர்வபூதானி சாத்மனி ஈக்ஷதே யோக யுக்தாத்மா சர்வத்திர சமதர்ஷனக. ஸ்ரீமத் பகவத்கீதை 6வது அத்தியாயம் 29வது ஸ்லோகம். உலகில் உள்ள அசையா பொருட்கள் அனைத்திலும் பிரம்மம் பரவியுள்ளது. அந்த பிரம்மத்தினில்தான் அனைத்தும் அடங்கியது. அந்த பிரம்மமாகவே சுகர் ஆகிவிட்டபடியால் அவர் சுகபிரம்மம். அவரது இதயத்தில் சராசரங்கள் அனைத்தும் பரவியுள்ளன. அதுபோல் அவற்றின் ஊடேயும் ஸ்ரீ சுகர் பரவியுள்ளார். மரங்களிலும் சுகர் பரவியிருப்பதனால் குழந்தாய் என்னும்போது அம்மரங்களும் ஏன் என்று பதில் கூறின. அவர் பிரம்மத்திலேயே ஒன்றுவிட்டதால் ஆத்மாவான பகவான் எல்லா பொருள்களிலும் வியாபித்திருக்கிறார். நான் பிரம்மமாக இருக்கிறேன் என்கிற மகா வாக்கியத்திற்கிணங்க தானே பிரம்மமாகவும் இருப்பதை உணர்ந்துவிட்டார். பிறவி கடல் என்னும் பேரிருளை கடக்க இச்சை கொண்டவர்களுக்கும் வீடு வாசல் என்கிற சம்சார பந்தத்தில் சிக்கிக்கொண்டவர்களுக்கும் அவளிடம் கொண்ட கருணையினால் ஒப்புயர்வற்ற பெருமை உடையதும் உண்மை பொருளான ஆத்ம ஞானத்தை நன்கு விளக்குவதும் சம்சாரிகளால் உள்ள கருணையினால் ஒப்புயர்வற்ற பெருமை உடையதும் உண்மை பொருளான ஆத்ம ஞானத்தை நன்கு விளக்குவதும் 4 வேத பொருளானதும் புராணங்களில் மிகவும் இரகசியமானதுமான இந்த ஸ்ரீமத் பாகவதத்தை கூறிய முனிவர்களுக்கெல்லாம் குருவான வியாசரின் புதல்வரான ஸ்ரீ சுகமகரிஷியை சரணமாக அடைகின்றேன். பகவானான ஸ்ரீமன் நாராயணனையும் நரோத்தமனான நரனையும், அதாவது அர்ஜுனனையும் கிருஷ்ணனையும் சரஸ்வதி தேவியையும் இந்த ஸ்ரீமத் பாகவத புராணத்தை எழுதியருளிய வேத வியாசரையும் வணங்கி பிறவி துன்பக்கடல் ஒழித்து வெற்றியை வழங்கக்கூடிய ஸ்ரீமத் பாகவதத்தை சொல்ல வேண்டும். முனிவர்களே, ஸ்ரீ கிருஷ்ணனை பற்றி நீங்கள் கேட்ட உத்தமமான கேள்வியினால் எனது மனம் மகிழ்கிறது. அந்த கேள்வி உலகிற்கெல்லாம் நன்மை தரக்கூடியது, நலத்தை செய்யப் போகிறது. மனிதன் செய்யும் மேலான கடமை ஒன்றென்றால் அது எவ்வித பலனையும் எதிர்பார்க்காமல் பகவானிடம் பக்தி செலுத்துவது ஒரே நோக்குடன் தங்கு தடையில்லாமல் பக்தி செய்யப்பட வேண்டும். அப்படிப்பட்ட பக்தியால் மனம் அந்தராத்மாவான பகவான் மிகவும் மகிழ்கிறது.
மனிதன் செய்யும் மேலான கடமை ஒன்றென்றால் அது எவ்வித பலனையும் எதிர்பார்க்காமல் பகவானிடம் பக்தி செலுத்துவது என்ற ஒரே நோக்கத்துடன் தங்கு தடை இல்லாமல் பக்தி செய்யப்பட வேண்டும். அதுதான் உயர்ந்த கடமை. அப்படிப்பட்ட பக்தியால் மனம் மிகவும் மகிழ்கிறது. அதாவது அந்தராத்மாவான பகவான் சந்தோஷம் அடைகிறார். அதனால் நம்ம ஜீவாத்மாவும் சந்தோஷம் அடைகிறது. மிகவும் திருப்தியும் தெளிவையும் அடைகிறது. இதுதான் உயர்ந்த தர்மம். பகவான் வாசுதேவனிடம் செய்யப்படும் பக்தி யோகம் உலகில் பொருள்களில் பற்றற்ற தன்மையை, வைராக்கியத்தை அளிக்கும். தர்க்கங்களுக்கு எட்டாத உயர்ந்த பிரம்ம ஞானத்தையும் கொடுக்கும். வர்ணாசிரம நெறிகளை தவறாது மனப்பூர்வமாக செய்து வருபவருக்கு பகவானுடைய சரித்திரங்களை கேட்பதில் ஆசை ஏற்படவில்லை என்றால் அவர் செய்து வந்த வினைகள் எல்லாம் வெறும் வினைகளே ஆகும். ஸ்ரமயேவகி கேவலம், அது வெறும் கால விரயமே. மோட்சமாக வீடு பேறு பெறுவதற்குரிய லட்சியம், குறிக்கோள் பணம் சம்பாதிப்பது அன்று. தர்மத்தின் குறிக்கோள் வீடு பேரே அன்றி பணம் சேர்ப்பதல்ல. தர்மத்தை கடமையை சரிவர நடத்துவதற்குத்தான் பொருள் தேவையே அன்றி இச்சையான காமம் முதலிய பயனை பெறுவதற்கு அல்ல. போகம் அனுபவிப்பது புலனின்பதற்காக அல்ல, வாழ்க்கையை சரிவர நடத்துவதற்கே ஆகும். வாழ்க்கையின் லட்சியம் பகவானை அறிந்து பக்தி செய்வது. பகவானை அறிந்து கொள்ள விருப்பம் உள்ளவனுக்கு பலனில் பற்று வைத்து செய்யப்படும் கர்மங்கள் துணை செய்ய மாட்டாது. உண்மையான பக்தியினால் மட்டுமே அடைய முடியும். உண்மை அறிந்த சான்றோர்கள் அறியப்படும் பொருள், அறிபவன் என்ற இரண்டற்றதான ஞானத்தையே சத்தியம், தத்துவம் என்று கூறுகிறார்கள். உபனிஷத்தை உணர்ந்தவர்கள் பிரம்மம் என்றும், ஹிரண்ய கற்பனை உபாசிப்பவர்கள் பரமாத்மா என்றும், தியான யோகிகள் பரமாத்மா என்றும், ஞானிகள்லாம் பிரம்மம் என்றும், பக்தர்கள்லாம் பகவான் என்றும் கூறுகிறார்கள். பக்தர்கள் பகவான் என்று பெயரிட்டு அழைக்கிறார்கள். சத்தையான ஈடுபாட்டோடு கூடிய மகரிஷிகள் பகவானை பற்றிய சாஸ்திரங்களை தெளிந்து கேட்பதனால் பெற்ற அறிவு, பற்றற்ற தன்மை வைராக்கியம் ஆகியவற்றோடு கூடிய பக்தியினால் பகவானுடைய மெய்ப்பொருளான பரதத்துவத்தை தாங்களாகவே தங்களுடைய ஆத்மாவில் காண்கின்றனர். ஆகியால் அந்தன சிரேஷ்டர்களே, மாந்தர்கள் தத்தம் குலம், வர்ணாசிரமம் இவற்றிற்கு தக்கவாறு தங்களுக்கு என்று வகுக்கப்பட்ட கடமைகளை சிறிதும் பிறராது சரிவர செய்து வருவானாகில் அந்த தர்மமே பகவானான ஸ்ரீ ஹரியை மகிழ்ச்சி அடைய செய்துவிடும். நாம் நமது கடமையை சரிவர செய்து வருவதன் நோக்கம் பகவானை மகிழ்ச்சியடைய செய்வதற்கே அன்றி வேறு பயன் கருதி அன்று. ஆகையால் மனத்தை சரணமின்றி ஒருநிலைப்படுத்தி பக்தர்களுக்கு அன்பனான பகவானை எப்பொழுதும் துதிக்க வேண்டும். அவரது சரித்திரங்களை கேட்க வேண்டும். அவருடைய உருவத்தை தியானம் செய்ய வேண்டும். அவருடைய திருவடிகளில் பூஜை புரிய வேண்டும். இவ்வாறு நிரந்தரமான பகவத் தியானம் என்கிற வாள் கொண்டு அறிஞர்கள் மனத்தில் உள்ள கர்ம முடிச்சுகளை அறுத்தெறிகிறார்கள். அவ்வாறு இருக்க அந்த முகுந்தருடைய கதையை கேட்பதில் யாருக்கு தான் ஆசை பிறக்காது? அந்தன பெரியோர்களே, புண்ணிய நதிகளில் நீராடுவதால் சான்றோர்களின் தரிசனம், சாது சங்கம் கிடைக்கும். சாதுக்களின் நட்பினால் அறநெறிகளில் ஈடுபாடு உண்டாகும், பாகவ தர்மத்தில் ஈடுபாடு உண்டாகும். அதன்பின் பகவானுடைய கல்யாண குணங்களை கேட்பதில் விருப்பம் ஏற்படும். பின்னர் பகவானது கதைகளை கேட்பதில் நம்பிக்கை பிறக்கும். பகவானது திருவிளையாடல்களை கேட்பதாலும் சொல்வதாலும் மனிதர்கள் தூய்மை பெறுகிறார்கள். அவரோ பக்தர்களின் நண்பன். தமது கதையை கேட்பவர்களின் உள்ளத்துக்குள் பகவான் வந்து அமர்ந்து அங்கு மண்டி கிடக்கும் காமம் முதலிய குற்றங்களை களைந்தொழிக்கிறார். பாகவதர்களை தினமும் வணங்குவதாலும் ஸ்ரீமத் பாகவதத்தை பாராயணம் செய்வதாலும் காமம் முதலிய பாவங்கள் அழிந்து பெரும் புகழ் படைத்த பகவானிடத்தில் அசைவற்ற நிலையான பக்தி உண்டாகிறது. அப்பொழுது ரஜோகுணம், தமோகுணம் ஆகியவற்றால் உண்டாகும் காம இச்சை, பேராசை, காமம், லோபம் முதலியவைகளால் மனம் கெடுதல் உறாமல் சத்துவமூர்த்தியான இறைவனிடத்தில் ஒன்றுபட்டு அமைதியை பெறுகிறது. இவ்வாறு பகவானிடம் செய்யும் பக்தி யோகத்தால் மனம் தெளிவடைந்து உலகில் ஆசைகளை ஒழித்த ஒருவனுக்கு அந்த பகவானுடைய உண்மையான சொரூப ஞானம் தானாகவே ஏற்படுகிறது. பகவத் சொரூப ஞானம் ஏற்பட்டு பகவானை தானாகவே தன்னுள் காணப்பெற்ற பிறகு மனத்திலுள்ள உலகியல் கட்டுகள் தானாகவே அவிழ்ந்து விடுகின்றன.
ஐயங்கள் அனைத்தும் சிதறிப் போகின்றன. முன்வினை பயன்கள் அழிந்து போகின்றன. ஆதலால் பெரியோர்கள் பெருமகிழ்ச்சியோடு பகவானாகிய வாசுதேவனிடத்தில் மனத்தை தூய்மையாக்கும் பக்தியை செலுத்துகிறார்கள். சத்துவம், ரஜசு, தமசு என்ற முக்குணங்களும் பிரகிருதியான மாயையின் குணங்கள். இம்முக்குணங்களையும் ஏற்று பரம்பொருளான பகவான் முக்குணங்களையும் ஏற்று பரம்பொருளான பகவான் ஒருவரே இவ்வுலகின் ஆக்கல், அழித்தல் ஆகியவற்றின் பொருட்டு பிரம்மா, விஷ்ணு, சிவன் என்ற பெயர்களையும் ஏற்கிறார். அந்த மூவருள் சத்துவமூர்த்தியாகிய பகவான் வாசுதேவனால் தான் இவ்வுலக மக்களுக்கு நன்மைகள் உண்டாகின்றன. மண்ணின் வேறு வடிவம் தாங்கிய விறகு கட்டையை விட அதிலிருந்து உண்டாகும் புகை மேலானது. அப்புகையை காட்டிலும் வேதங்களில் கூறப்பட்ட யாகம் முதலிய கர்மங்களை செய்து நற்பேறு பெற பயன்படும் அக்னி, அதாவது கார்கவத்தியம், ஆவகனியம், தட்சிணாக்னி என்றழைக்கப்படும் முக்தி மேலானது. கட்டை தாமச குணத்தினை உடையது. போட்ட இடத்தில் அப்படியே கிடக்கும், அசையாது. புகை ரஜோகுணம், சுழன்று வரும். அக்னி சத்துவகுணம், அனைத்தையும் எரித்து சாம்பலாக்கி தூய்மைப்படுத்தும். அதுபோன்று தமோ குணத்தை விட ரஜோகுணமும், ரஜோகுணத்தை விட பரம்பொருளான பிரம்மஸ்வரூபத்தை விளங்க செய்யும் சத்துவகுணமும் மேலானது. ஆகையால் முற்காலத்தில் முனிவர்கள் தங்களது நன்மையை கருதி தூய்மையானவரும் சுத்த சத்துவரூபமானவருமான பகவான் வாசுதேவனை சரணமடைந்தார்கள். இப்போதும் அந்த முனிவர்களை பின்பற்றியவர்கள் இவ்வுலகில் கட்டுகளை உதறி தள்ளிவிட்டு முக்தியை அடைகிறார்கள். முக்தி இன்பம் கருதினோர் பயங்கரமான உருவமுடைய பூதத் தலைவர்களை தமோகுணம், ரஜோகுணம் செய்கைகளை உடைய சாமானிய தேவதைகளை விடுத்து, ஆனால் அந்த தெய்வங்களை நிந்தனை புரியாமல் அமைதியாக ஸ்ரீமன் நாராயணனையும் அவருடைய அவதாரங்களையுமே வழிபடுகிறார்கள். இயல்பாகவே ரஜோகுணம், தமோகுணம் கொண்டவர்கள் பொருள், ஆளுமை, மக்கள் செல்வம் ஆகியவற்றை விரும்பி தங்களை போன்று ரஜோகுணம், தமோகுணம் மேலிட்ட பித்ருக்கள், பூதங்கள், பிரஜாபதிகள், பிரம்மதேவர் உட்பட ஆகியோர்களை மற்ற தேவர்களை வழிபடுகிறார்கள். மறைகள் யாவும் வாசுதேவனான பகவானை பற்றியவைகள். யாகங்களும் பகவானையே சார்ந்தவைகள். யோக சாஸ்திரங்களும் அப்படியே. கர்மங்களும் வாசுதேவனை அடைவதையே பயனாக கொண்டவை. அறிவு நல்கும் அறநெறி நூல்கள் அனைத்தும் வாசுதேவனையே கூறுகின்றன. தவத்தின் பயனும் வாசுதேவனே. தர்மமும் வாசுதேவனையே சார்ந்தது. அடையப்பட வேண்டியவனும் வாசுதேவனே. எங்கும் பரவி நிறைந்து விளங்கும் பகவானான வாசுதேவன் முக்குணங்களுக்கு ஆற்படாதவராக தனித்திருந்த போதிலும் முக்குண வடிவமானதும் காரிய காரண வடிவமானதுமான தன்னுடைய மாயையினால் முதலில் இவ்வுலகத்தை படைத்தார். அந்த மாயையால் உண்டான எல்லா பொருட்களிலும் பகவானே உட்புகுந்து நிறைந்து விளங்குவதால் குணமுள்ளவன் போல் தோற்றமளிக்கிறான். உண்மையில் அவன் முற்றிலும் நிறைவான ஞானானந்த செறிவானவன். தீ ஒன்றேயாக இருப்பினும் தன்னை தோன்ற செய்கின்ற 4 கட்டைகளில் பற்றி எரியும் போது 4 விதமாக தோற்றமளிப்பது போல பகவான் ஒருவரே என்றாலும் பிரபஞ்சத்திலுள்ள ஒவ்வொரு பொருட்களிலும் உட்புகுந்து பலவாறாக காட்சியளிக்கிறார். சப்தம் ஒலி, ஸ்பர்சம்னா ஊறு, ரூபம்னா உடல், ரசம்னா சுவை, கந்தம்னா நாற்றம், வாசனை என்கிற 5 பூத சூட்சுமங்களும் மெய், வாய், கண், மூக்கு, செவி முதலிய புலன்கள், மனம், முக்குணங்கள் இவைகளை கொண்டு தன்னால் படைக்கப்பட்ட சகல ஜீவராசிகளிடமும் தானே உள்ளும் புறமும் கறந்து நின்று பகவான் அந்தந்த குணங்களை அனுபவிக்கிறார். ஒரே ஒரு பரம்பொருளான பகவான் தனது சத்துவகுணமாகிய சக்தியால் உலக ரட்சகராக விளங்குகிறார். அமரர், மனிதர், விலங்கு முதலிய பற்பல பிறவிகளில் லீலையாக அவதாரம் செய்ய விருப்பம் கொண்டு உலகம் அனைத்தையும் காத்து வருகிறார். ஸ்ரீமத் பாகவத மகாபுராணம் 1வது ஸ்கந்தத்தில் 2வது அத்தியாயம் 3வது அத்தியாயம். ஸ்ரீ பகவானது திருவாவதாரங்களை கூறுதல். சூரதர் கூறுகிறார், பகவான் வாசுதேவன் முதலில் இவ்வுலகத்தை படைத்து கருதி மகத்து, அகங்காரம், 5 தன்மாத்திரைகள், 16 கலைகள் அடங்கிய விராட் புருஷ திருவுருவை மேற்கொண்டார். 16 கலைகளாவன அறிவு புலன்கள் 5, செயற்புலன்கள் 5, 5 மற்றும் மனது. பிரளயகால ஜலத்தில் பள்ளி கொண்டு யோகநித்திரை புரியும் அந்த பகவான் வாசுதேவனுடைய தொப்புள் கொடியில் தோன்றிய தாமரை மலரிலிருந்து
உலகத்தை படைக்கும் தக்ஷன், மரிச்சி முதலிய பிரஜாபதிகளுக்கு தலைவராகிய பிரம்மதேவர் தோன்றினார். அந்த விராட் புருஷனுடைய அங்க அமைப்பிலிருந்து பலபடியான உலகங்கள் உண்டு பண்ணப்பட்டன. பகவானது அந்த விராட் திருவுருவம் தூய்மையான சத்துவகுணம் நிறைந்தது. அந்த விராட் திருவுருவம் 1000 திருவடிகள், தொடைகள், கைகள், முகங்கள், 1000 தலைகள், செவிகள், கண்கள், மூக்குகள் மற்றும் 1000 கிரீடங்கள், ஆடைகள், குண்டலங்கள் ஆகியன கொண்டு விளங்கிற்று விராட் ரூபமாக. இவ்வாறான அற்புதமான திருவுருவத்தை யோகிகள் தங்கள் ஞான கண்களால் காண்கின்றனர். அதாவது எல்லா பொருள்களிலும் பரமாத்மா ஸ்வரூபத்தையே காண்கிறார்கள். ஆதி நாராயண ஸ்வரூபமாகிய இந்த விராட் புருஷ அவதாரம் மற்ற எல்லா அவதாரங்களுக்கும் கருவூலம். எல்லா அவதாரங்களும் தோன்றுவதற்கு அழிவற்ற வித்து. இந்த விராட் ரூபத்தின் அம்சமாயுள்ளவர் பிரம்மதேவர். அந்த பிரம்மதேவரின் அம்சமானவர்கள் மரிச்சி முதலிய பிரஜாபதிகள். அந்த பிரஜாபதிகளால் தேவர்கள், மனிதர்கள், விலங்குகள் முதலானவர்கள் தோற்றுவிக்கப்பட்டனர். விராட் புருஷரான பகவான் வாசுதேவனே முதலில் சனத்குமாரன் முதலிய கௌமார அவதாரத்தை மேற்கொண்டு அந்தரத்தன்மையை கைக்கொண்டு ஒருவராலும் பின்பற்றுவதற்கு அரியதான பிரம்மச்சரிய விரதத்தை இடைவிடாது கடைபிடித்து ஒழுகினர். வேள்விகள் அனைத்திற்கும் தலைவரான பகவான் இவ்வுலக நன்மையின் பொருட்டு பாதாளத்தில் மூழ்கிய, அது முதல் அவதாரம் சனத்குமார அவதாரம் சொல்லப்பட்டிருச்சு. பிரம்மச்சரிய வேதத்தை கடைபிடிக்க சனத்குமாராக அவதரித்தார், சனகாதி முனிவர்களாக. அப்புறமா 2வது வராக அவதாரம். வேள்விகள் அனைத்திற்கும் தலைவரான பகவான் இவ்வுலக நன்மையின் பொருட்டு பாதாளத்தில் மூழ்கிய பூமியை மேலே கொண்டு வருவதற்காக வராக அவதாரத்தை 2வது அவதாரமாக கை கொண்டார். 3வது அவதாரமாக தேவரிஷி நாரதராக அவதாரம் செய்து நாம் செய்யும் கர்மங்களின் பலன் நம்மை கட்டுப்படுத்தாத விதமாக பயனில் பற்றற்ற நிஷ்காமிய கர்மங்களை செய்யும் முறையை விளக்கும் வைஷ்ணவ சாஸ்திரமான பாஞ்சராத்திரம் என்ற ஆகம சாஸ்திரத்தை கூறியருளினார். 4வது திருவாவதாரமாக தர்ம பிரஜாபதியின் மனைவியான மூர்த்தி என்பவளிடம் நரன், நாராயணன் என்ற ரிஷிகளாக அவதாரம் செய்து பிறரால் கடைபிடித்து ஒழுக முடியாத மன ஒடுக்கத்தை கைக்கொண்டு சிறந்த தவத்தை செய்தார். 5வதாக சித்தர்களின் தலைவரான கபில வாசுதேவராக திருவாவதாரம் செய்து வெகு காலமாகிவிட்டதால் நலிவடைந்திருந்த தத்துவங்களை நன்கு விளக்குவதான சாங்கியம் என்ற யோகத்தை ஆசிரி என்ற அந்தனருக்கு உபதேசம் செய்திருந்தார். 6வதாக அத்ரி மகரிஷின் பத்னியான அனுசுயா தேவியினால் வேண்டிக் கொள்ளப்பட்டு அவருக்கு புத்திரனாய் தத்தாத்திரேயர் என்ற பெயரோடு திரு அவதாரம் செய்து அலர்கன் என்ற ராஜரிஷிக்கும் பிரகலாதன் முதலியோருக்கும் ஆத்ம ஞானத்தை உபதேசம் செய்தார். அதன் பிறகு 7வது அவதாரமாக ருச்சி என்ற பிரஜாபதியின் மனைவியான ஆகுதி என்பவரிடம் யக்ஞன் என்ற பெயரோடு திருவாவதாரம் செய்து தன் புத்திரர்களான யாமர் முதலிய தேவர்களுடன் சுவயம்புவ மன்வந்தரத்தை காப்பாற்றினார். 8வதாக பகவான் நாபியின் மனைவியான மேருதேவியின் திருவயிற்றில் ரிஷபதேவர் என்ற பெயருடன் திருவாவதாரம் செய்து 4 ஆசிரமத்தில் இருப்பவர்களாலும் கொண்டாடப்படுகின்ற தீரர்களின் மார்க்கமான பரமம்ச சந்நியாச தர்மத்தை தானே நடத்தி காட்டினார். முனிவர்களின் வேண்டுகோளுக்கு இணங்கி 9வதாக பிருது என்ற திருப்பெயருடன் அரசனாக அவதாரம் செய்து இந்த பூமியிலிருந்து எல்லா வஸ்துக்களையும் கறந்து எடுத்தார். ஆகவே அந்தணர்களே, இந்த அவதாரம் எல்லாராலும் விரும்பத்தக்கதாக ஆகிறது. 10வதாக சாக்ஷுஷ மன்வந்திர முடிவில் ஏற்பட்ட மகா பிரளயத்தில் மத்ஸ்ய அவதாரம் எடுத்து வைவஸ்வத மனுவை தோணி ரூபமாக வந்த இந்த பூமியில் ஏற்றி கொண்டு காப்பாற்றினார். குறிப்பு: மன்வந்திர முடிவில் பிரளயம் இல்லாவிட்டாலும் சத்தியவிரத மனுவுக்கு தனது மாயை காண்பிப்பதற்காக செய்த திருவிளையாடல் போலும். 11வதாக தேவர்களும் அசுரர்களும் சமுத்திரத்தை கடையும் போது கூர்மாவதாரம் எடுத்து மத்தாக நின்ற மந்திரமலையை தன் முதுகில் தாங்கினார். 12வது திருவாவதாரம் தன்வந்திரி. 13வதாக மோகினி என்ற பெண்ணுரு தாங்கி அசுரர்களை மயக்கி அமரர்களுக்கு அமுதத்தை வழங்கினார். 14வதாக நரசிம்மாவதாரம் எடுத்து மிகுந்த பலம் வாய்ந்த அசுர தலைவனான இரண்யகசிபன் மார்பை பாய்முடைபவன் கோரை புல்லை கிழிப்பது போல தன் கை நகங்களால் கிழித்தெறிந்தார். 15வதாக வாமன அவதாரம் செய்து சொர்க்கத்தை மகாபலியிடமிருந்து திரும்பி பெற விரும்பி 3 அடி மண் அவனிடம் யாசகம் கேட்பதற்காக மகாபலியின் யாகசாலைக்கு சென்றார்.
அரசர்கள் அந்தணர்களிடம் துவேஷம் பாராட்டுவதைக் கண்டு சினம் கொண்டு 16வதாக பரசுராம அவதாரம் செய்து 21 தடவை அரசர்களை கொன்று பூமியில் சத்திரியர்களே இல்லாமல் செய்தார். மானிடர்கள் அறிவு கொண்டிருப்பது கண்டு பராசரருக்கு சத்தியவதியிடம் வியாசர் என்ற திருப்பெயருடன் 17வதாக அவதாரம் செய்து வேதமாகிய பெரிய மரத்தை கிளை சாகிகளாக பிரித்தார். வேத சாகிகளை ஏற்படுத்தினார். அதனால் அவருக்கு வியாசர் என்ற பெயர். அதன் பிறகு 18வது அவதாரமாக அமர்களை வாழ்விக்க ராவணன் முதலிய அரக்கர்களை வதம் செய்ய வேண்டி அரசகுமாரனாக ராமாவதாரம் செய்து சமுத்திரத்தில் பாலம் கட்டுதல், சேதுபந்தனம் முதலிய பராக்கிரம லீலைகளை செய்தார். 19, 20வது அவதாரங்களில் பகவான் விஷ்ணு வம்சத்தில் எதுகுலத்தில் பலராமன், கிருஷ்ணன் என்ற பெயர்களில் திருவாவதாரம் செய்து பூபாரத்தை போக்கினார். அதன் பிறகு 21வது அவதாரமாக கலியுக தொடக்கத்தில் தேவர்களின் பகைவர்களாகிய அசுரர்களை மயக்குவதற்காக கீகடம் என்கிற மகத ராஜ்யத்தில் அஜனன் என்பவரின் திருமகனாக புத்தர் என்ற திருப்பெயருடன் திருவாவதாரம் செய்ய போகிறார். கலியுக முடிவில் அரசர்கள் திருடர்கள் போல் கொள்ளையர்களாக ஆகும்பொழுது உலக நாயகரான பகவான் 22வது அவதாரமாக விஷ்ணு யசஸ் என்ற அந்தணனுக்கு கல்கி என்ற திருப்பெயருடன் திருவாவதாரம் செய்ய போகிறார். முனிவர்களே, வற்றாத ஏரியிலிருந்து எண்ணற்ற வாய்க்கால்கள் தோன்றப்படுவது போல சத்வஸ்வரூபியாக பகவான் ஸ்ரீ ஹரியின் அவதாரங்களும் எண்ணற்றவை அல்லவா? இங்கு 22 திருவாவதாரங்கள் மட்டும்தான் கூறப்பட்டுள்ளன. ஆனால் இது தவிர பகவான் அம்சாவதாரம், ஹயக்கிரீவ அவதாரம் எடுத்ததாகவும் பிற இடங்களில் கூறப்பட்டுள்ளன. நாரதர் முதலிய மகரிஷிகள், சுவாயம்பு மனு போன்ற மனுக்கள், இந்திரன் முதலிய தேவர்கள், பிரியவர்தன் முதலிய மனுபுத்திரர்கள், தக்ஷன் முதலிய பிரஜாபதிகள் மற்றும் ஏதாவது ஒரு விதத்தில் மேம்பட்டவர்கள் எல்லாருமே பகவானது கலைகள்தான். முன் சொல்லப்பட்ட அனைவருமே விராட் புருஷனான பகவானது ஒரு சில அம்சங்களே, அதாவது ஒரு சிறிய பாகமே. ஆனால் ஸ்ரீ கிருஷ்ணனோ சாக்ஷாத் பகவானே. இந்திரனது பகைவர்களான அசுரர்கள் இவ்வுலகை துன்புறுத்தும் போது ஒவ்வொரு யுகத்திலும் அவதாரங்கள் உலகை காக்கின்றன. அசுரர்களை அழிக்க, இந்திராதி தேவர்களை காக்க ஒவ்வொரு யுகத்திலும் இதுபோல் அவதாரங்கள் எடுக்கிறார் பகவான். ஆனால் கிருஷ்ணர் பூர்ண அவதாரம், பகவானே ஸ்வயம், கிருஷ்ணஸ்து பகவான் ஸ்வயம். மிக்க ரகசியமான பகவானது திருவிளையாடல்களை மற்றவர்களெல்லாம் அவதாரங்கள், அதே அம்சத்தின் அம்சங்களும். ஆனால் கிருஷ்ணர் மட்டும் சாக்ஷாத் பகவானே பூமியில் இறங்கி வந்தார். மிக்க ரகசியமான பகவானது திருவிளையாடுகளை காலையிலும் மாலையிலும் தூய்மையோடும் பக்தியோடும் துதிப்பவன் இவ்வுலகில் துன்பங்கள் அனைத்தினின்றும் விடுபடுகிறான். உருவமற்றவரும் ஞானஸ்வரூபருமான பகவானுக்கு ஸ்தூலமான வெளியில் தெரிகிற இந்த விராட் ரூபம், அதாவது இந்த உலகமாகிற உருவம், பகவானது மாயின் குணங்களான மகத்தத்துவம், அகங்கார தத்துவம் முதலியவர்களால் பகவான் மேல் கற்பித்து கூறப்படுகிறது. மேகங்கள் ஆகாயத்தில் தோன்றி ஆகாயத்தையே மறைத்து விடுகின்றன. பூமியில் உள்ள தூசிகள் காற்றினால் மேலெழுப்பப்பட்டு காற்றையே வியாபித்துக் கொள்கின்றன. அதுபோல் பகவான் உலகமாக விளங்குகிறார் என்பதை உணராத மந்தமதியினர் இந்த பிரபஞ்சத்தையே பகவான் மேல் ஆரோபித்து கூறுகிறார்கள். உண்மையில் கண்ணால் காணப்படும் இவ்வுலகம் பகவானின் ஸ்தூல வடிவமான விராட் ஸ்வரூபம். வெளியில் தெரியக்கூடிய ஸ்தூல சரீரத்திலிருந்து வேறுபட்டதும் கைகால் முதலிய அவயவங்கள் அற்றதும், ஆகவே பார்க்கவோ கேட்கவோ முடியாததும் மிகவும் சூட்சமாகவும் உள்ள இந்த லிங்க சரீரமே மாயோடு கூடியதுமே ஜீவன் என்று அழைக்கப்படுகிறது. இதுவே பிறப்பிறப்பிற்கு காரணமாகிறது, அதாவது பிறவி எடுக்கிறது. இந்த சூட்சமான லிங்க சரீரமும் முன் கூறியது போல் பகவான் மேல் ஏற்றி கூறப்படுகிறது. காரிய ரூபமாகிய ஸ்தூல சரீரம், காரண ரூபமாகிய லிங்க சரீரம், இவை இரண்டையும் பரமாத்மாவிடம் ஏற்றி கூறப்படுவதற்கு காரணம் அவித்தை என்ற அறியாமையே. உண்மையில் ஆத்மாவிற்கு இவ்விரண்டின் சம்பந்தமே இல்லை. ஸ்தூலம் கிடையாது, சூட்சமும் கிடையாது ஆத்மாவுக்கு. இந்த உண்மை சொரூப ஞானத்தை ஜீவன் உணர்ந்த அக்கணமே அவன் ஞானரூபியான பிரம்மமாகவே ஆகிவிடுகிறான். சொரூப ஞானம் என்பது ஜீவாத்மாவை ஸ்தூல சூட்சும தேகங்களுடன் சம்பந்தப்படுத்தாமல் இருப்பது. எல்லாம் அறிந்த பகவானது தொடர்புடையது அவித்தையாகிற மாயை. மாயை என்னும் இருள் உலகில் சக்கரத்தை கைக்கொண்டு லீலைகள் புரிகிறாள். அதாவது தானே எல்லாம் அறிந்தவள் என்கிற பொய்யான எண்ணத்தை தோற்றுவிக்கிறாள். இந்த மாயையே உண்மை வித்தை ஞானமாக மாறுதலை அடையுமே. ஆனால்
வித்யை ஞானமாக மாறுதலை அடையுமானால் அப்பொழுது ஜீவன் பிரம்மஸ்வரூபனாக ஆகி பரமானந்தத்தில் தலைக்கிறான் என்று பெரியோர்கள் கூறுகின்றனர். சகல ஜீவராசிகளிலும் உட்புகுந்து விளங்கும் பிறப்பில்லாத பகவானுக்கு அவதாரம் என்று பிறவியையும் ஒன்றும் செய்யாமல் சாட்சியாக பார்த்து கொண்டிருப்பவனுக்கு அவதார லீலைகள் என்ற கர்மங்களையும் சொல்வது வேதங்களில் அடங்கிய பரம ரகசியம் என்று கவிகள் வர்ணிக்கின்றனர். அதாவது ஜீவனுக்கு பிறப்பு முதல் என உண்டென்று சொல்வது போல பரமாத்மாவுக்கு அவரது அவதார லீலைகளும் மாயையை தவிர வேறில்லை. பகவானது திருவிளையாடல்கள் அனைத்தும் காரிய காரணங்களை கொண்டவையே அன்றி வீணானதன்று, ஒவ்வொன்றும் ஒரு தத்துவத்தை பின்னணியாக கொண்டதே. ஆகவே வீண் போகாத திருவிளையாடல்களை செய்பவரும் அனைத்து ஜீவராசிகளின் உள்ளும் விளங்குபவருமான பகவான் விளையாட்டாகவே இந்த உலகத்தை படைக்கிறார், காக்கிறார், மேலும் அழிக்கிறார். ஆனால் அவற்றில் ஒட்டுவதில்லை. ஏனெனில் அவர் சுதந்திரர், எதற்கும் கட்டுப்படாதவர், ஐம்புலன்கள் மற்றும் மனம் ஆகிய 6 இந்திரியங்களுக்கும் தலைவராகிய பகவான் சகல ஜீவராசிகளின் உள்ளத்திலும் இருந்து கொண்டு அவற்றினால் நுகரப்படும் பொருள்களை நுகர்கிறார். ஆனால் அவற்றில் பட்டுக்கொள்வதில்லை. பற்றற்ற நிலையில் செய்யும் நிஷ்காம கர்மங்களின் நன்மை தீமையாகிற பலன்கள் அச்செயல்களை செய்பவனை பாதிக்காதது போல வேண்டுதல் வேண்டாமை அற்றவரான பகவானது திருவிளையாடுகள் பகவானை பாதிப்பதில்லை. அறிவற்ற ஒருவன் நர்த்தனம் செய்பவனுடைய நடனத்தை நன்கு அறிய முடியாது. அதேபோல் தனது இச்சையால் பல திருவுருவங்களை மேற்கொள்பவரும் வாக்கால் வேதமாகிற நாமங்களை பரப்புபவருமான பகவானது திருவிளையாடல்களை தர்க்கம் முதலிய சாஸ்திர பாண்டித்யத்தினால் ஒருவன் அறிய முடியாது. தான் படித்து பெற்ற மெத்த அறிவினால் பகவானுடைய தத்துவங்களை ஒருவன் அறிய முடியாது. கையில் சக்கரத்தை ஏந்திய பகவானுடைய சக்தியையோ உண்மை சொரூபத்தையோ சாதாரண மனிதன் தெரிந்து கொள்ள முடியாது. அவை எல்லையற்றவை. ஆனால் அவனுடைய திருவடி தாமரைகளின் மகரந்த நறுமணத்தை வஞ்சனையின்றி இடைவிடாமல் அன்புடன் சேவிக்கும் பக்தனே பகவானின் சொரூபத்தை அறிந்து கொள்கிறான். சௌனகாதி மகரிஷிகளே, நீங்களொன்றோ உண்மையை அறிந்தவர்கள், பெரும் புண்ணிய பேறு பெற்றவர்கள். ஏனெனில் அகில உலகத்திற்கும் ஒப்பற்ற தலைவராகிய பகவானிடம் இவ்வாறு பக்தி தத்துவத்தை தெரிந்து கொண்டு இடையூறின்றி மனத்தை செலுத்தி வருகிறீர்கள். ஆகவே துயரமான கர்ப்பவாசத்தை மீண்டும் மீண்டும் தோற்றுவிக்கும் பிறப்பிறப்பு என்ற சூழலில் சிக்கிக்கொள்ள மாட்டீர்கள். இந்த புராணம் ஸ்ரீமத் பாகவதம் என்று அழைக்கப்படுகிறது. இது வேதத்திற்கு சமமானது. மேலான புகழ் வாய்ந்த பகவானுடைய திருவிளையாடல்களை தன்னுள் கொண்டது. இதை வியாசமா முனிவர் அருளி செய்தார். அனைத்து உலகிற்கும் நன்மை செய்ய திருவுள்ளம் கொண்ட வியாச முனிவர் புகழ் பெற்றதும் நலன்களை வழங்கக்கூடியதும் பொருட்சுவை சொற்சுவை ஆகியவற்றால் சிறந்ததுமான இந்த ஸ்ரீமத் பாகவத புராணத்தை ஆத்ம ஞானிகளுக்குள் சிறந்த தனது புத்திரரான ஸ்ரீ சுகருக்கு உபதேசம் செய்தார். வேதங்கள், இதிகாசங்கள் ஆகிய அனைத்து சாஸ்திரங்களிலிருந்தும் கடைந்தெடுக்கப்பட்ட வெண்ணெய் போன்ற இந்த ஸ்ரீமத் பாகவதத்தை கங்கை கரையில் இறக்கும் வரை உண்ணாவிரதம் என்கிற பிராயோபவேச விரதத்தை மேற்கொண்ட பரிசுத்த மகாராஜனுக்கு அநேக மகரிஷிகள் சூழ்ந்திருந்த போது ஸ்ரீ சுகர் கூறினார், அந்தனர் சான்றோர்களே, பெருத்த தேஜசுடன் விளங்கும் ஸ்ரீ சுகர் அவ்வாறு உபதேசம் செய்யும் போது அங்கு சென்றிருந்த நானும் அவருடைய அருளினால் தெரிந்து கொண்டேன். நான் தெரிந்து கொண்டதை என் புத்திக்கு ஏற்றவாறு உங்களுக்கு சொல்கிறேன். யதாதீதம் யதாமதி. பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் தர்மம் ஞானம் முதலிய அறுவகை செல்வங்களுடன் தனது இருப்பிடமான வைகுண்டத்திற்கு சென்ற பின் இக்கலியுகத்தில் ஞானமாகிற பார்வை எழுந்தவர்களுக்கு ஒளி அருளும் ஞான சூரியனாக இந்த புராணம் உதயமாகிற்று. ஸ்ரீமத் பாகவத மகாபுராணம் 1வது ஸ்கந்தத்தில் 3வது அத்தியாயம் முற்றிற்று. 4வது அத்தியாயம். வியாசரின் ஆசிரமத்திற்கு நாரதர் வருகை. வியாசர் கூறுகிறார், 1000 வருஷம் வரையில் செய்யப்படும் சத்திரம் என்னும் வேள்வியை செய்து கொண்டிருக்கும் முனிவர்களுள் குலபதியாய் விளங்குபவரும் ஞானத்தில் தலை சிறந்தவரும் ருக்வேதம் அத்தியனம் செய்தவருமாகிய சௌனக முனிவர் சூத புராணிகர் சொன்னதை கேட்டு அவரை வாழ்த்தி பின்வருமாறு கூறலானார். சௌனக முனிவர் கூறுகிறார், சூத புராணிகரே, நீங்கள் பெரும் புண்ணியம் செய்தவர். கதை சொல்வதில் தாங்கள் திறமை பெற்றவர். மகாத்மாவான ஸ்ரீ சுகர் பரிசுத்த மகாராஜனுக்கு கூறிய புண்ணியத்தை தரத்தக்க ஸ்ரீமத் பாகவதம் என்னும் கதையை எங்களுக்கு சொல்ல வேண்டுகிறோம். மகரிஷியான வியாசர் எந்த யுகத்தில் எந்த இடத்தில் என்ன காரணம் பற்றி யாருடைய தூண்டுதலால் இந்த உயர்ந்த நூலை இயற்றினார்?
அந்த வியாசருடைய திருக்குமாரராகிய ஸ்ரீ சுகர் பெரிய யோகி. தான் பிறர் என்ற வேறுபாடின்றி அனைத்தும் பிரம்மத்தின் ஸ்வரூபமே என்று உணர்ந்தவர். வேறுபாடற்றவர். பகவானிடமே மனத்தை செலுத்தியவர். மாயையாகிய தூக்கத்தை ஒழித்தவர். தன்னை வெளியுலகத்திற்கு காட்டிக்கொள்ளாதவர். ஆகவே ஒரு மூடன் போல காட்சியளிப்பவர். எல்லாவற்றையும் துறந்து பற்றற்ற நிலையில் செல்கின்ற மகனான ஸ்ரீ சுகரை அவரது தந்தையும் மறுவுரை தரித்திருந்த வயோதிகரமான வியாச மகர்ஷி மகள் மேல் கொண்ட பாசத்தால் பின்தொடர்ந்து செல்ல வழியில் நீர் விளையாடல் புரிந்து கொண்டிருந்த அப்சர மகளிர் வியாசர் ஆடை உடுத்திருப்பினும் வெட்கமுற்று தங்களது ஆடைகளை எடுத்து அணிந்து கொண்டார்கள். வியாசர் ஆடை உடுத்தியிருப்பினும் வெட்கமுற்று தங்கள் ஆடைகளை எடுத்து அணிந்து கொண்டார்கள். ஆடையின்றி திகம்பரராக செல்லும் இளைஞரான ஸ்ரீ சுகரை கண்டு அவர்கள் வெட்கப்படவில்லை. இந்த ஆச்சரியத்தை கண்ட வியாச முனிவர் அவரது செய்கைக்கு காரணம் கேட்க, அந்த அப்சர பெண்கள், முனிவரே, தங்களுக்கு ஆண் பெண் என்கிற வேறுபாடு காணும் புத்தி உள்ளது. பரிசுத்த வஸ்துவில் பகவானிடம் மட்டுமே நாட்டமுள்ள தங்கள் குமாரர் சுகருக்கு எல்லாம் பிரம்மஸ்வரூபமாகவே காட்சி தருகிறது என்று விடையளித்தார்கள். எவ்வளவு பெருமை வாய்ந்த இந்த ஸ்ரீ சுகர் குரு தேசம், ஜாங்கால தேசம் ஆகியவற்றை கடந்து அஸ்தினாபுரம் வந்தடைந்த போது பித்தன் போலவும் ஊமை போலவும் மூடன் போலவும் திரிந்த இவரை எவ்வாறு அந்த நகர மக்கள் அறிந்து கொண்டனர்? பெரியவர்களே, பாண்டியன் வம்சத்தோன்றலாகிய பரிசுத்திற்கும் இந்த ஸ்ரீ சுக முனிவருக்கும் இடையே உரையாடல் எவ்வாறு நிகழ்ந்தது? அதனாலல்லவா இந்த ஸ்ரீமத் பாகவத கதை தோன்றியது. மகாபாகவதராகிய ஸ்ரீ சுகர் பிச்சைக்காக செல்லும்போது கூட இல்வாழ்வார் வீட்டு வாயிலில் அவர்கள் வீட்டை புனிதமாக்கும் கோதோகன காலம் வரையில்தான் காத்திருப்பார். குறிப்பு: கோதோகன காலம் என்பது பால் கறக்கும் போது பசுவின் மடிக்காம்பிலிருந்து பாத்திரத்தில் பால் விழுவதற்கு உண்டாகும் நேரம், அதாவது சுமாராக 5 நிமிடம். அவ்வளோ நேரம் தான் ஒரு வீட்டில் காத்திருப்பார். சூதமுனிவரே, அபிமன்யுவின் புதல்வனான பரிசுத்தை சிறந்த பக்தன் என்று சொல்கிறார்கள். அவருடைய பிறப்பு மிகவும் வியப்பிற்குரியது. செயல்களும் அப்படியே. அவற்றை பற்றி எங்களுக்கு கூற வேண்டும். பாண்டியவின் குலத்திற்கே பெருமை சேர்ப்பவரும் அரசருக்கு அரசனுமான பரிசுத்து தனது அரசு செல்வம் அனைத்தையும் உதறித்தள்ளி கங்கை கரையில் வடக்கிருத்தலை மேற்கொண்டது ஏன்? சூதபுராணிகரே, பகைவர்களும் தங்கள் நலனை கருத்தில் கொண்டு உயர்ந்த பொருட்களை காணிக்கையாக கொண்டு வந்து பரிசுத்தின் திருவடிகளில் வைத்து வணங்குகிறார்கள். அவன் வீரம் நிறைந்தவன். இளைஞனும் கூட அவ்வாறு இருக்க துறத்திற்கு அரிதான பொன்னாசையும் தமது உயிரையும் கூட விட்டொழிக்க எண்ணினானே, இதுவன்றோ வியப்பு. பகவானிடமே மனத்தை செலுத்திய பக்தர்கள் இவ்வுலக செல்வங்கள் அனைத்தையும் பெற்று நலமுடன் வாழ கருதியே தான் வாழ்கிறார்கள். அதாவது பிறருக்காகவே வாழ்கிறார்கள், தன்னலம் கருதி வாழ்வதில்லை. அவ்வாறு இருக்க இந்த பரிசுத்த அரசன் பிற நலம் கருதி காக்கப்பட வேண்டிய தனது உடலை ஏன் வெறுப்புற்று நீக்க கருதினான்? வேதத்தை தவிர மற்ற இதிகாச புராணங்களின் கருத்துக்களை தெளிய செல்வதில் தாங்களே கரை கண்டவர் என்று நினைக்கிறேன். ஆகையால் நான் கேட்பது அனைத்தையும் எங்களுக்கு கூற வேண்டும். சூதர் கூறுகிறார், யுகங்களின் வரிசையில் 3வதான துவாபரயுக கடைசியில் உபரிஸ்ரவஸ் என்ற வசுவின் மகளான வாசவி என்ற சத்தியவதியிடம் பராசர மகரிஷிக்கு புத்திரராக பகவான் வாசுதேவரின் அம்சத்துடன் பரம ஞானியான வியாச பகவான் தோன்றினார். அனைவருக்கும் உபகாரமாக இருக்கும் தத்துவத்தை உணர்ந்து அதையே மனனம் செய்கின்ற முனிவரும் பகவானை உள்ளபடி உணர்ந்தவரும் முக்காலமும் உணர்ந்தவருமான வியாச முனிவர் ஒரு சமயம் சரஸ்வதி நதியின் தூய்மையான நீரில் நீராடி தனது அனுஷ்டானங்களை முடித்து கொண்டு சூரியன் உதயமாகும் நேரத்தில் தனித்து ஓரிடத்தில் அமர்ந்து கொண்டு இந்த நில உலகில் அறிய ஒண்ணாத வேகமுடைய காலத்தின் கோலத்தினால் யுக தர்மங்களாகிய புண்ணிய பாபங்கள் அடையும் மாறுதலையும் அதனால் 50 பூதங்களினால் ஆகிய பிராணிகளின் திறமையின்மையையும் மக்கள் நம்பிக்கையற்றவர்களாய் உடல் பலம் மனோபலம் குறைந்து பாவம் செய்வதில் ஈடுபாடு கொண்டு தர்மத்தை கடைபிடிப்பதற்குரிய ஆயுள் பலம் குறைந்து போவதையும் தனது ஞான கண்களால் கண்டு எல்லா வருணத்தாருக்கும் ஆசிரமத்தாருக்கும் எது நன்மை பயக்கத்தக்கது என்று சிந்திக்கலானார். வேதத்தில் கூறப்பட்டுள்ள யாகம் முதலிய கர்மாக்கள் மக்களை தூய்மைப்படுத்துவன, நலம் அருள்வன. அவை ஹோதா, அத்வர்ய, உத்காதா, பிரம்மா என 4 ரித்துவிக்குகளால் செய்ய வேண்டுவன. ஆக தொடர்ந்து நடந்தேறி வருவதற்காக ஒன்றாயிருந்த வேதராசியை
4ஆக பிரித்தார். வேதமானது ரிக், யஜு, சாம, அதர்வணம் என 4 பாகங்களாக பிரிக்கப்பட்டது. மகாபாரதம், இராமாயணம் முதலிய இதிகாசங்களும் பாகவதம் முதலிய புராணங்களும் 5வது வேதமாக சொல்லப்படுகின்றன. இவைகளில் ரிக்வேதத்தை பைலர் என்பவரும், சாமவேதத்தை கவியாகிய ஜெய்மினி முனிவரும், யஜுர்வேதத்தை வைசம்பாயனர் என்ற முனிவரும், அதர்வண வேதத்தினை தருணனுடைய மைந்தரான சுமந்து என்ற முனிவரும் அத்தியனம் செய்தார்கள். இதிகாச புராணங்களை தெரிந்து கொண்டவர் எனது தந்தையான ரோமஹர்ஷனர். பிறகு அந்த ரிஷிகள் தத்தம் வேதத்தை பல பிரிவுகளாக வகுத்தனர். பின்னர் அவருடைய சீடர்கள் என்று வழி வழியாக வேதங்கள் பல கிளைகள் உள்ளனவாக பிரிக்கப்பட்டன. முன்பு நிறைமதி உடையவர்களால் கற்கப்பட்ட அந்த வேதங்களை குறைமதி உடையவர்களும் கற்றுணரும் பொருட்டு கருணை உள்ளம் கொண்ட வியாச பகவான் இவ்வாறு பிரித்தருளினார். மாதர்கள், 4ஆம் வருணத்தவர், மற்ற மூவர்ணத்தாரிலும் குணம், செயல் இவற்றால் தாழ்ந்தவர்கள் ஆகிய இவர்கள் வேதத்தை அத்தியனம் செய்தல் கூடாது. ஆகவே அவர்கள் உயர்ந்த நற்செயல்களை செய்வதற்கு இயலாது. அதனால் அவர்களும் நன்மை பெற வேண்டும் என்று எண்ணியே வியாசமுனிவர் கருணை கொண்டு மகாபாரதம் என்னும் நூலை எழுதினார். அந்தன பெரியவர்களே, இவ்வாறு எப்பொழுதும் எவ்விதத்திலும் மக்களின் நன்மையிலேயே நாட்டம் கொண்ட வியாசமுனிவரது மனம் அனைத்து சாஸ்திரங்களையும் தர்மங்களையும் அறிந்திருப்பினும் அமைதியின்றி தவித்தது. அவருடைய மனமானது அமைதியின்றி தவித்தது. அனைத்து அரைநெறிகளையும் நன்குணர்ந்த வியாசமுனிவர் தூய்மையான சரஸ்வதி நதிக்கரையில் இருப்பினும் சிறிது மகிழ்ச்சியின்றி தெளியாத மனத்துடன் தனித்திருந்து தனக்குத்தானே பலபடியாக ஆலோசித்து இவ்விதம் கூறலானார். பிரம்மச்சரிய விரதத்தை கைக்கொண்டு வேதங்களை கற்றேன். குருமார்களையும் அக்னியையும் வணங்கினேன். அவரது ஆணையை கபடமின்றி தலைமேல் கொண்டேன். மாதர்கள், 4ஆம் வருணத்தவர் ஆகியவர்களும் பின்பற்றக்கூடிய அறநெறிகளையும் வேத விழு பொருள்களையும் அனைவரும் அறியும் வண்ணம் பாரதம் என்ற பெயரில் வெளியிட்டேன். வேத விழு பொருளையும் அனைவரும் அறியும் வண்ணம் பாரதம் என்ற பெயரில் வெளியிட்டேன். நான் பிரம்ம தேஜஸை பெற்று ஞானிகளில் சிறந்தவனாகவும் அனைத்தும் செய்ய திறமை பெற்றிருப்பினும் எனது உள்ளம் நிறைவு பெறாதது போல தோன்றுகிறது. உண்மை பரம்பொருளை அறியாது கை நழுவ விட்டவன் போல தோன்றுகிறதே. நான் ஒரு கால் பகவானை பற்றிய பாகவத தர்மங்களை சரிவரை விளக்கவில்லையோ? அந்த பகவானை பற்றிய தர்மங்கள் அல்லவா பரம பக்தர்களுக்கு உகந்தவை. பரம பக்தர்களுக்கு உகந்தவை. அவர்களுக்கு பிடித்த விஷயம்தானே பகவானுக்கும் பிடிக்கும். அதாவது பக்தர்கள் விருப்பம் ஒன்றோ பகவானது விருப்பம். இவ்வாறு அமைதியின்றி தம்மை சூன்யமாக கருதி வருத்தமுறும் வியாச முனிவரது ஆசிரமத்திற்கு நாரத முனிவர் வந்து சேர்ந்தார். நாரதர் வந்ததை கண்ட வியாச முனிவர் எழுந்து எதிர்கொண்டு அழைத்து தேவர்களும் கொண்டாடும் நாரத மகர்ஷியை அர்க்கியம் பாத்தியம் ஆச்சமனம் அளித்து முறைப்படி பூசனை புரிந்தார். ஸ்ரீமத் பாகவத மகாபுராணம் 1வது ஸ்கந்தத்தில் 4வது அத்தியாயம் முற்றிற்று. ஐந்தாவது அத்தியாயம். நாரதர் தனது முற்பிறவியை கூறுதல். சூதர் கூறுகிறார், மிக்க புகழ்பெற்ற வீணாபாணியான நாரத மகரிஷி அமைதியாக ஆசனத்தில் அமர்ந்து அருகில் அமர்ந்துள்ள அந்தன சிரேஷ்டராகிய வியாச முனிவரிடம் சிறிது புன்னகையுடன் வினவினார். நாரதர் வினவுகிறார், பெரும் புண்ணியம் படைத்த பராசர குமாரரே, தங்களது உடலை பற்றியதும் மனத்தை பற்றியதுமான ஆத்மா உடல் மனம் இரு வழிகளிலும் மகிழ்ச்சியாக உள்ளதா? நீங்கள் அனைத்து வழிகளிலும் நலமாக இருக்கிறீர்களா என்று கேட்டார். தர்மம் முதலிய 4 வகை புருஷார்த்தங்களையும் அளிக்க வல்ல வியக்கத்தக்க மகாபாரதத்தை இயற்றியவர்கள் நீங்கள். அதனால் அறிய வேண்டிய தர்மம் முதலியவைகளை நன்கு அறிந்து அதன்படி நடந்து வருகிறீர்களா? என்றுமுள்ள அழிவற்ற தர்மமான பிரம்மத்தை பற்றிய ஐயம் திரிபர தெரிந்துள்ளீர்கள். அதை அனுபவத்திலும் கொண்டிருக்கிறீர்கள். இருப்பினும் ஹே பிரபோ, அதன் பயனை பெறாதவர் போல கவலைப்படுகிறீர்களே. அந்த பிரம்மத்தினால் தெரிந்து கொண்ட பயனை பெறாதவர் போல கவலைப்படுகிறீர்களே. வியாசர் கூறுகிறார், நாரதரே, நீங்கள் கூறிய அனைத்தும் என்னிடம் உள்ளவையே. இருப்பினும் என் மனம் அமைதி பெறவில்லை, மகிழவில்லை, காரணமும் தெரியவில்லை. தாங்களோ பிரம்மாவின் திருக்குமாரர், ஆழ்ந்த அறிவுடையவர். அதனால்தான் தங்களிடம் அதன் காரணத்தை கேட்கிறேன். பிரகிருதி புருஷர்களுக்கு தலைவரும் குணங்களை விடுத்தவரும் புராண புருஷருமான பகவான் தனது இச்சையினாலேயே அகில உலகளையும் படைத்து காத்து அழிக்கிறார். தாங்களோ அந்த புராண புருஷரையே உபாசிப்பவர். ஆகையால் தாங்கள்தான் அனைத்து இரகசியங்களையும் அறிந்தவர்.
தாங்கள் கதிரவனை போன்று மூவுலகங்களிலும் சஞ்சரிக்கிறீர்கள். காற்றை போன்று உடலுக்குள்ளும் உலாவுகிறீர்கள். ஆகவே அனைவரின் உள்ள கிடக்கையையும் அறிந்தவர் நீங்கள். நானோ யோகாபியாசத்தினால் பிரம்மத்தையும் சுவாத்தியாயம் முதலிய விரதங்களால் வேதத்தையும் ஓரளவு அறிந்துள்ளேன். அப்படிப்பட்ட எனக்கு எந்த விதத்திலாவது குறை என்கிற ஐயப்பாட்டை தெளிவாக்குவீரா? நாரதர் கூறுகிறார், பகவான் வாசுதேவனின் நிர்மலமான நாமரூப லீலா குண மாதுரியத்தை தாங்கள் பெரும்பாலும் வர்ணிக்கவில்லையே. ஆகவே பகவானும் தங்களுடைய சித்தமும் மகிழ்ச்சி வரவில்லை. எந்த சாஸ்திரத்தினால் பகவான் சந்தோஷம் அடையவில்லையோ, எந்த சாஸ்திரத்தில் பகவான் நிர்மலமான நாமரூபா லீலா குண மாதுரியங்கள் விவரிக்கப்படவில்லையோ அவையெல்லாம் ஏற்கத்தக்கவை அல்ல. முனிவரே, தர்மம் முதலிய புருஷார்த்தங்களை வர்ணித்தது போல பகவானின் பெருமைகளை தாங்கள் விளக்கமாக வர்ணிக்கவில்லையே. எச்சிலை தின்னும் காக்கைகள் இருக்கும் இடத்திற்கு மானச சரசில் விளையாடும் அன்னப்பறவைகள் வருமா? அதுபோல அழகான வர்ணனைகள் இருந்தும் அனைத்து உலகையும் பரிசுத்தமாக்கும் வாசுதேவனின் பெருமை கூறப்படாத நூலை பகவானது திருவடி தாமரையில் பக்தி கொண்ட சத்துவகுணம் படைத்த பெரியோர்கள் ஒரு காலம் கேட்க மாட்டார்களே. நாம் கூறும் ஸ்தோத்திரங்கள் இலக்கண பிழைகள் உடையவனாக இருக்கலாம். ஆனால் அது இறைவனது புகழ் நிரம்பியதாக இருக்குமே. ஆனால் அதை பெரியோர்கள் செவிசாய்த்து கேட்பார்கள். கேட்பவன் இருந்தால் தானே ஸ்தோத்திரம் செய்து கூறுவார்கள். சொல்கிறவனோ கேட்பவனோ இருவரும் இல்லையே. ஆனாலும் தாங்களே சொல்லி கீர்த்தனம் செய்து தாங்களே கேட்டு இன்புறுவார்கள். ஏனெனில் அந்த சொல் பகவானின் நாமங்கள் மக்களின் பாவ குவியல்களை போக்க வல்லனவன்றோ. நிர்மலமான ஞானம் பகவத் பக்தியுடன் கூடியதாக இல்லையே. அந்த ஞானத்தால் ஜீவனுக்கு எந்த பயனும் இல்லை. தொட்ட இடமிருந்து விட்ட இடம் வரை, ஆரம்பம் முதல் முடிவு வரை துன்பமே நிறைந்த காமிய கர்மங்களால் தான் என்ன பயன்? பயன் கருதாமல் செய்யப்படுகின்ற நிஷ்காம கர்மங்களும் பகவதர்ப்பணம் செய்யப்படாவிடில் பயனற்றனவே தான். தாங்களும் மிகுந்த பாக்கியம் செய்தவர், பிறப்பின் பயனளிக்கும் அறிவு படைத்தவர், சிறந்த புகழ் படைத்தவர், சத்தியத்திலே நிலை நிற்பவர், சதாச்சார சம்பந்தர், விரதங்களை அனுஷ்டிப்பவர். ஆகவே இவ்வுலகினரின் நலன் கருதி பகவானது திருவிளையாடல்களை அவரது திருவடியினையே மனதில் கொண்டு விளக்கமுறை வர்ணிப்பீராக. பகவத் குண கீர்த்தனம் அல்லாது வேறு எதையாவது சொல்ல விரும்பியவன் அவ்விதம் சொல்வதனால் அவனது சிந்தையில் தோன்றிய ரூபத்தாலும் பெயரினாலும் அவனது புத்தி நிலைத்தவரே நடுக்கடலில் காற்றில் சிக்கிய ஓடம் போல தன் லட்சியத்தை அடைவதில்லை. விளக்கத்தக்க கர்மாக்களை செய்வதில் மனிதனின் மனம் இயல்பாகவே ஈடுபடுகிறது. தாங்கள் தர்ம காரியம் என்ற பெயரில் விலங்குகளை பலியிடுதல் போன்ற வெறுக்கத்தக்க சில காமிய கர்மங்களை செய்ய அனுமதித்தீர்கள். ஆனால் நிலைமை முற்றிலும் எதிராக மாறிவிட்டது. மந்த புத்தியாளர்கள் தாங்கள் முன்னர் கூறிய தர்மங்களையே உறுதியாக பற்றி கொண்டு விட்டார்கள். அது தவறு என்று யார் சொன்னாலும் ஏற்க மறுக்கிறார்கள். புத்திமானான ஒருவன் பகவானுடைய சச்சிதானந்த மயமான திருவுருவை வைராக்கியத்தால் அறிந்து சுகம் பெற முடியும். புத்திமானான ஒருவன்தான் பகவானுடைய சச்சிதானந்தமயமான திருவுருவை வைராக்கியத்தால் அறிந்து சுகம் பெற முடியும். ஆகவே முக்குணங்கள் நிறைந்த இவ்வுடலிலேயே பற்றுக்கொண்டு ஜீவிக்கும் பாமர மனிதனின் முன்னேற்றத்திற்காக வேண்டி தாங்கள் அந்த பகவான் வாசுதேவனின் திருவிளையாடல்களை சொல்லுங்கள். ஒரு மனிதன் வர்ணாசிரம கர்மங்களை கைவிட்டு பகவானது திருவடி தாமரைகளிலேயே மனம் ஈடுபாடு கொண்டிருந்து அவனது பக்தி பக்குவமடைவதற்கு முன் அவனது உயிர் பிரிந்து விட்டாலும் அவனுக்கு அசுபம் ஏற்படுமா என்ன? பகவத் பஜனம் செய்யாது வர்ணாசிரம கர்மாக்களை மாத்திரம் செய்து வைத்தவன் எந்த பயனை அடைந்து விட்டான்? ஆகவே அறிவுடைய ஒருவன் தாவரம் முதல் பிரம்மதேவன் முடிய உள்ள பல பிறவிகளில் சுற்றி வரினும் அடைய இயலாத உயரிய பதத்தை அடைவதற்கு முயல வேண்டும். ஏனெனில் இவ்வுலகியல் இன்பங்களும் துன்பங்களும் முற்பிறவியில் செய்த கர்மங்களுக்கு ஏற்ப தவிர்க்க முடியாத கால வேகத்தால் எங்கும் எப்படியும் வந்து சேர்ந்து கொண்டிருக்கும். மகரிஷியே, மிகுந்த பக்தி செய்பவன் வெறும் செயலாற்றுபவன் போல் தாழ்ந்த உலகியலில் தலையுறான். பகவானது பாத கமலங்களின் அரவணைப்பின் சுகத்தை நினைந்து அவன் அதை கைவிட முடியாது. ஏனெனில் அவன் அதன் இன்பத்தை உணர்ந்தவன். இந்த பிரபஞ்சமே பகவத் ஸ்வரூபம்தானே.
ஆனால் அவர் இதில் ஒட்டாது தனித்து நிற்கிறார். ஆக்கல், அழித்தல், அழித்தல் ஆகிய முத்தொழில்களையும் ஆற்றுபவர் அவர்தானே. இதெல்லாம் தாங்கள் அறிந்தது தான். இருப்பினும் இதை நான் நிறைவேற்றுகிறேன், அவ்வளவுதான். பயன் தரத்தக்க ஞானமுடையவரே, தாங்களோ பகவானின் அம்சாவதாரம். பிறப்பற்ற தாங்கள் உலக நன்மை கருதி திருவாவதாரம் கொண்டீர்கள். ஆகவே பகவானது திருவிளையாடல்களை விரிவாக சொல்லுங்கள். இவ்வுலகில் ஒரு மனிதன் செய்யும் தவம், வேதம், அத்தியனம், வேள்வி, ஆச்சார அனுஷ்டானங்கள், தானம், ஞானம் இவை அனைத்திற்கும் சிறந்த பலன் என்று ஒன்று உள்ளதென்றால் அது இறைவனின் புகழை பாடுதல் ஒன்றே என்று அறிஞர்கள் கூறுகிறார்கள். முனிவரே, நான் முன் கற்பத்தில் பிரம்மத்தை பற்றியே நினைத்து வரும் பிராமணர்களுக்கு பணிவிடை செய்யும் ஒரு வேலைக்காரியின் மகனாக பிறந்தேன். துறவிகள் பின்பற்றும் சாதுர்மாசிய விரத காலத்தில் அவர்கள் ஓரிடத்திலேயே தங்கி தவம் மேற்கொண்டனர். நான் சிறுவனாக இருக்கும்போதே அவர்களது பணிவிடையில் ஈடுபட்டேன். நான் சிறுவனாக இருப்பினும் சபலத்தை விட்டேன், புலனடக்கம் கொண்டேன், விளையாட்டுகளிலிருந்து மனத்தை திருப்பினேன். அவர்களது சொற்படி நடந்தேன், அதிகமாக பேச மாட்டேன். அனைத்தையும் பிரம்மமாகவே காணும் அந்த சான்றோர்கள் சிறுவனான என்னிடம் மிகவும் கருணை கொண்டார்கள். எல்லாரையும் சமமாக காணும் அந்த சான்றோர்கள் சிறுவனான என்னிடம் மிகவும் கருணை கொண்டார்கள். அவர்களது அனுமதி பெற்று அவர்கள் அருந்தியது போக பாத்திரத்தில் மிகுந்திருந்ததில் கொஞ்சம் பிரசாதமாக தினமும் ஒரே ஒரு முறை உண்பேன். அதனால் எனது பாவங்கள் அனைத்தும் தொலைந்தன. மனம் தெளிவு பெற்றது. அவர்கள் செய்து வரும் பகவத் கீர்த்தனங்களிலேயே மனம் ஈடுபாடு கொண்டது. அவர்கள் தினமும் பகவானது கதைகளை கீர்த்தனம் செய்வார்கள். மனத்தை கொள்ளை கொள்ளும் அந்த கதைகளை கேட்பேன். அது அவர்கள் எனக்கு செய்த உயர்ந்த உதவி. ஒரு சொல்லையும் விடாது சத்தையுடன் கேட்ட எனக்கு பகவானிடத்தில் மிகுந்த பற்றுதலும் உண்டாயிற்று. மகரிஷியே, அதனால் மனத்தை கவர்ந்தெடுக்கும் பகவானிடம் எனது மனம் அசையாது நிலை கொண்டது. அந்நிலை கொண்ட அறிவால் ஸ்தூலம், சூட்சுமம், சத்து, அசத்து ஆகிய இவ்வுலகை பரபிரமமாகிய எனது ஆத்மாவிலேயே மாயையால் கற்பிக்கப்பட்டதாக நான் உணர்ந்தேன். இவ்வாறு சரத்காலத்திலும் வருஷ காலத்திலும் நாள்தோறும் 3 வேளைகளிலும் சான்றோர்களாகிய அவர்கள் கானம் செய்யும் மாசற்ற பகவத் குணங்களை செவிமடுத்து வந்த எனக்கு மனத்தில் ரஜோ தமோ குணங்களை அழிக்க வல்ல பக்தி உண்டாயிற்று. நானும் அவரிடம் மிகவும் ஈடுபாடு உடையவன் ஆனேன். வணக்கமாக நடந்து கொண்டேன். அந்த மகான்களுக்கு செய்த பணிவிடையினால் எனது பாவங்கள் முற்றிலுமாக அழிந்தன. எனது மனத்தில் மிகுந்த சிரத்தை ஒன்று ஏற்பட்டது. புலன்கள் அடங்கியிருந்தன. மனம், வாக்கு, காயம் என மூன்றிலுமாக அவர்களுக்கு பணிவிடை செய்தேன். ஏழை பங்காளர்களான அந்த மகான்கள் சாதுர்மாசியம் முடித்து 4 மாதங்கள் முடிந்து திரும்புகையில் என்மேல் இரக்கம் கொண்டு பகவானால் பிரம்மதேவருக்கு நேரிலே உபதேசிக்கப்பட்ட மிகவும் ரகசியமான ஈஸ்வர தத்துவ ஸ்வரூப ஞானம் அடங்கிய இந்த பாகவத சாஸ்திரத்தை எனக்கு உபதேசித்தார்கள். அந்த ஞானத்தினால் இவ்வுலகை படைத்து காத்தவர்களும் பகவானது மாயையின் உருவத்தை தெரிந்து கொண்டேன். இந்த ஞானம் அடைந்தவர்கள் பரமனது திருவடிகளை அடைகிறார்கள். பிரம்ம தத்துவத்தை அறிந்தவரே, பரமாத்மாவான பகவானிடம் அர்ப்பணம் செய்யப்பட்ட கர்மம்தான் ஆத்தியாத்மிகம், ஆதி பௌதிகம், ஆதி தெய்வீகம் என்ற 3 தாபங்களையும் களைய வல்ல சிறந்த மருந்து. இதை உனக்காக சொல்கிறேன். நல்ல விரதங்களை கை கொண்டவரே, எந்த ஒரு பொருளை உட்கொள்வதால் உடலில் நோய் உண்டாகிறதோ அதே பொருளை மருத்துவ முறைப்படி அனுபானங்களோடு உட்கொண்டால் நோய் குணமாகிறதல்லவா? அதேபோல் மக்களின் செயல்கள் அனைத்தும் பிறவிக்கு காரணமாகின்றன. ஆனால் அதே செயல்கள் பகவானிடம் அர்ப்பணிக்கப்படுமேயானால் அவையே பிறவி தலைகளை போக்கும். பகவானுக்கு மகிழ்ச்சி அளிக்கும் கர்மங்களையே பகவதர்ப்பணமாக செய்ய வேண்டும். அப்பொழுது பக்தி யோகத்துடன் கூடிய ஞானம் உண்டாகும். பகவானது கட்டளைப்படி சாஸ்திரங்கள் கூறியுள்ளபடி பகவதர்ப்பணமாக கர்மங்களை செய்யும் மகான்கள் பகவானை நினைத்தே அவரது திருக்குணங்களையும் திருநாமங்களையும் சொல்கிறார்கள். பகவான், வாசுதேவன், பிரத்யும்னன், அனிருத்தன், சங்கர்ஷணன் என்றெல்லாம் அழைக்கப்படுகின்ற உன்னை நினைத்து வணங்குகிறோம் என்கிற மந்திரத்தை ஜபம் செய்து மந்திர ஸ்வரூபம் உள்ளவரும் வேறு பிரகிருதி மூர்த்தி ஸ்வரூபம் இல்லாதவரும் யக்ஞ புருஷருமான பகவானை பூஜிப்பவன் உத்தம ஞானத்தை பெறுகிறான். அவனது ஞானமே உண்மையானதும் முழுமையானதும் ஆகும். மகரிஷியே, கேசவனான பகவான் தான் உபதேசித்த இந்த தத்துவத்தை நான் அனுஷ்டிப்பதை அறிந்து எனக்கு ஆத்ம ஞானத்தையும் அனிமா முதலிய யோக சித்திகளையும் அவரிடம் பிரேம பக்தியையும் எனக்கு அளித்தார். மகரிஷியே, தாங்களோ பூரண ஞானமுடையவர். பகவானது பக்திபூர்வமான திருவிளையாடல்களை வர்ணித்து எழுதுங்கள். அதை அறிய வேண்டுமென்றல்லவா ஞானிகள் அவளுடன் இருக்கிறார்கள். துன்பத்தில் இடர்படுபவர்களது துன்பத்தை தொலைப்பது இதுவன்றி வேறு வழியில்லையே.
ஸ்ரீமத் பாகவத மகாபுராணம் 1வது ஸ்கந்தத்தில் 5வது அத்தியாயம் முற்றிற்று. 6வது அத்தியாயம். நாரதர் பிரம்மாவின் மகனாக அவதரித்தல். சூதர் கூறுகிறார், சௌனகரே, நாரதருடைய முற்பிறவியையும் சாதனைகளையும் கேட்டறிந்த சத்தியவதியின் புத்திரரான வியாசர் மேலும் அவரை கேட்கலானார். பிரம்ம தத்துவத்தை தங்களுக்கு உபதேசித்து அந்த துறவிகள் புறப்பட்டு சென்ற பின், சிறுவரான தாங்கள் என்ன செய்தீர்கள்? பிரம்மபுத்திரரே, தாங்கள் தங்கள் வாழ்நாட்களை எவ்வாறு கழித்தீர்கள்? மரணம் வந்துற்ற போது இவ்வுடலை எவ்விதம் ஒழித்தீர்கள்? தேவரிஷியே, காலகதியில் ஜீவனுக்கு அனைத்தும் மறப்பது இயற்கை. ஆனால் முந்தைய கல்பத்தில் நடந்த இந்த நிகழ்ச்சியை தாங்கள் எப்படி மறவாமல் இருக்கிறீர்கள்? நாரதர் கூறலானார், எனக்கு விசேஷமான ஞானத்தை உபதேசித்த மகான்கள் சென்ற பின்பு எனது இளமையில் ஸ்ரீ ஹரியின் குணக்கீர்த்தனங்களையே தொழிலாக செய்து வந்தேன். என் தாயாருக்கு நான் ஒரே பிள்ளை. அவளோ அபலை, ஒன்றும் அறியாதவள், பிறரிடம் வேலை செய்து பிழைப்பவள். வேறு உறவினர் இல்லாத என் மீது அதிகமாக அன்பு செலுத்தினாள். என் தாயார் எனது யோகக்ஷேமங்களை பற்றி மிகவும் கவலைப்பட்டாள். ஆனால் தன் நிச்சயப்படி எதையும் செய்ய அவளால் இயலவில்லை. ஏனெனில் அவளுக்கென்ன சுதந்திரம் இல்லையே. பொம்மலாட்டக்காரன் ஆட்டுவிப்பது போல் பொம்மைகள் ஆடுமன்றோ, அதேபோல் இவ்வுலகை ஈசன் ஆட்டுவிக்கிறார். நானோ 5 வயது பாலகன். உலகியலுக்கு அப்பாற்பட்ட காலம், இடம், நடப்பு போன்ற ஒன்றுமே அறியாத சிறுவன். தாயின் பாசத்திற்கு கட்டுப்பட்டு அந்த அந்தணர் வீட்டிலேயே வசித்து வந்தேன். நாதியற்ற என் அன்னை ஒரு நாள் இரவு பால் கறப்பதற்கு வீட்டை விட்டு வெளியே பசுமாட்டு கொட்டிலுக்கு சென்றாள். வழியில் ஒரு பாம்பை காலால் மிதித்து விட்டாள். விதியின் வசத்தால் அது என் தாயை தீண்ட அவளும் அகால மரணம் அடைந்தாள். இவ்விதம் என் தாய் இறந்ததை பக்தர்களின் நன்மையை கருதும் பகவானது திருவருள் என கருதி வடதிசை நோக்கி புறப்பட்டேன். வழியில் செழிப்பான பிரதேசங்கள், நகரங்கள், கிராமங்கள், இடைச்சேரிகள், சுரங்கங்கள், மலைச்சரிவில் உள்ள குடிசைகள், தோட்டங்கள், பெரிய சிறிய காடுகள், யானைகளால் ஒடிக்கப்பட்ட கிளைகளுடைய மரங்கள், பல வர்ண தாதுக்கள் நிறைந்த மலைகள், நன்னீரோடைகள், பலவிதமாக கூவும் பறவைகள், வண்டுகள் மொய்க்கும் தாமரை நிறைந்த ஓடைகள் ஆகியவை இவ்வளவையும் நான் ஒருவனாக கடந்து சென்றேன். அங்கு ஒரு இடத்தில் மிக்க பயங்கரமானதும் நாளல், மூங்கில், தர்பை இன்னும் பற்பல செடி கொடிகள் புதராக மண்டியதும் பாம்பு, கோட்டான், நரி முதலியவை நிறைந்ததுமான ஒரு பெருங்காட்டை கண்டேன். பசிதாக மேலிட்டு கைகால்கள் சோர்ந்து விட்டன. அங்குள்ள நதியின் மடுவில் இறங்கி குளித்து அனுஷ்டானங்களை செய்து அந்த தண்ணீரையே பருகினேன். எனது களைப்பு ஒழிந்தது. மனித நடமாட்டம் இல்லாத அந்த காட்டில் ஒரு அரச மரத்தடியில் அமர்ந்து இதயத்தில் விளங்கும் பகவானை மனத்தினால் பெரியோர்கள் உபதேசித்தபடி தியானம் செய்தேன். அன்போடு பகவானது சரண கமலங்களை தியானம் செய்தேன். அந்த பிரேமையால் என் கண்களில் ஆனந்த கண்ணீர் பெருகியது. என் மனத்தில் பகவான் உடனே தோன்றலானார். முனிவரே, பிரேம அதிசயத்தால் உடல் புல்லரித்தது. மனத்தில் ஆனந்த வெள்ளம் புரண்டோடியது. அமைதி உண்டானது. நினைவை இழந்தேன். பகவானையோ என்னையோ காணவில்லை. எல்லாத்தையும் மறந்துட்டேன். பகவத் ஸ்வரூபத்தில் அப்படியே லயிச்சிட்டேன். மனதிற்கு இனியதும் துக்கத்தை போக்குவதுமான பகவத் ரூபத்தை காண முடியாததால் மனம் வந்து வேகமாக எழுந்தேன். தியானம் கலைந்தது. திரும்பவும் அவ்வுருவத்தை காண ஆவல் கொண்டு ஆசை கொண்டு மனதை இதயத்தில் இருத்தி தியானம் செய்ய முயன்றேன். ஆனால் அவ்வுருவை காண இயலவில்லை. நிறைவராது வருந்தினேன். இவ்வாறு மக்கள் நடமாற்ற அந்த காட்டில் அவரை தரிசிக்க மிக முயற்சியுடன் தவம் செய்யும் என்னை கண்டு மனம் வாக்குக்கு எட்டாத பகவான் கம்பீரமாக ஒரு எளிய வார்த்தை கூறினார். அது எனது துன்பத்தை துடைப்பது போன்று ஆறுதல் அளிப்பதாக இருந்தது. அப்பனே, இந்த பிறவியில் அசரீர் வாக்காக பகவான் சொல்கிறார், அப்பனே, இந்த பிறவியில் நீ என்னை தரிசிக்க முடியாது. இவ்வுலகில் காமம் முதலிய வாசனைகளை தொலைக்க திறனற்றவர்களும் பக்தி யோகத்தில் முழுமையாக பழுத்த நிலை அடையாதவர்களும் என்னை காண இயலாது. பாவமற்றவனே, நான் ஒருமுறை எனது திருவுருவை உனக்கு காட்டியது என்னிடம் உனக்கு அன்பு உண்டாவதற்காகவே. என்னை காண வேண்டும் என்ற விருப்பம் கொண்டவன் மெல்ல மெல்ல உலகில் வாசனைகளை முற்றிலுமாக விட்டுவிடுவான். நீ சாதுக்களுக்கு பணிவிடை செய்த காலம் குறைவாக இருப்பினும் அவர்கள் சேவையால் என்னிடம் உனக்கு நிலையான அன்பு ஏற்பட்டது. இழிவான இந்த உடலை விட்ட பிறகு நீ எனது பார்ஷதனாக இருக்கப் போகிறாய். என்னிடம் நீ கொண்ட பக்தி எனது அருளால் என்றும் அழியாமல் நிலைத்திருக்கும். பிரளயத்திற்கு பின்பும் உனக்கு உன் முன்பிறவியின் நினைவு மறவாமல் இருக்கும். சர்வ வல்லமை படைத்த சப்த பிரம்ம உருவான
கர்மத்தலையால் வரும் சரீரமற்ற அந்த பகவான் இவ்வாறு கூறி மறைந்தார். அவருடைய அருளை நினைத்து நான் அனைத்திலும் உயர்ந்தவரான அவரை தலை சாய்த்து வணங்கினேன். அன்று முதல் வெட்கத்தை விட்டு பகவானது ரகசியமான பரம மங்களங்களையும் அளிக்கவல்ல இனிய திருநாமங்களையும் திருவெளியாளர்களையும் நினைத்து கொண்டே ஆசை, அகங்காரம், மதம், பொறாமை முதலிய குற்றங்களை களைந்து மனமகிழ்ச்சியுடன் பகவான் நாமங்களை கீர்த்தனம் செய்து கொண்டு மனமகிழ்ச்சியுடன் இவ்வுடலை கலந்தொழிக்கும் காலத்தை எதிர்நோக்கி இந்த பூமியை சுற்றி வலம் வந்து கொண்டிருந்தேன். நாமானி ஆனந்தஸ்ய ஹதத்ரவப்படன் குஹ்யானி பத்ராணி ஹிருதானி ஸ்மரண காம் பர்யடம் துஷ்டமன கதஸ்பிருக ஆனந்த பிரதீக்ஷன். இவ்வாறு ஸ்ரீ கிருஷ்ணனிடம் லயித்த மனதுடன் ஆசை ஒழித்து மாசிலா மனத்திறனாய் இருந்த எனக்கு குறிப்பிட்ட காலம் வந்ததும் ஆகாயத்தில் தோன்றும் மின்னலைப் போல நொடிப்பொழுதில் மரணம் ஏற்பட்டது. பகவான் சுத்தமான விஷ்ணு பார்ஷத சரீரத்தை எனக்கு அருளியவுடன் என்னுடைய முன்வினை பயனால் உண்டான பஞ்சபூதங்களால் ஆக்கப்பட்ட எனது சரீரம் தானே விழுந்தது. பிரம்மகல்பத்தின் பிரளயத்தின் முடிவில் இம்மூவுலகையும் தன்னுள் அடக்கி கொண்டு பகவான் பிரளய சமுத்திரத்தின் ஜலத்தில் யோக நித்திரையில் படுத்த போது அவருடைய இதயத்தில் இருக்க வேண்டுமென்று விரும்பிய பிரம்மதேவரின் மூச்சு காற்றுடன் நானும் அவரது இதயத்துள் சென்றேன். 1000 சதுர்யுகங்களின் முடிவில் விழித்து கொண்ட பிரம்மதேவர் இவ்வுலகங்களை படைக்க முற்பட்ட போது நானும் மரிச்சி முதலிய மகரிஷிகளுடன் அவரது மூச்சு காற்றிலிருந்து தோன்றினேன். பகவத் பக்தி யோகத்திலிருந்து நழுவாதவனும் பிரம்மச்சரிய விரதமுடையவனுமான நான் பகவானது திருவருளால் மூவுலகங்களிலும் எங்கும் தடையின்றி சென்று வருகிறேன். பகவானாலேயே அளிக்கப்பட்ட சரிகம பதனி முதலிய நாத பிரம்மஸ்வரூபமான இந்த வீணையில் மகதி என்ற வீணை பகவானது திருவிளையாடுகளை வாசித்து கொண்டு எங்கும் சுற்றி வருகிறேன். புனிதமான திருவடிகளை உடையவர் பகவான். அவரது புகழை எல்லோரும் பாடுகிறார்கள். அவரை எல்லோரும் விரும்புகிறார்கள். நான் பாடும்போது அழைத்த குரலுக்கு ஏனென்று கூப்பிட்டவர் உடனே வந்து நிற்பது போல் என் மனத்தில் வந்து தோற்றமளிக்கிறார். இவ்வுலகில் இச்சைகளுக்கு ஆட்பட்டு தவிக்கும் மனம் கொண்ட மனிதர்களுக்கு பகவானது திருவிளையாடுகளை கீர்த்தனம் செய்வது ஒன்றுதான் இவ்வுலகில் கடலை கடக்க பயன்படும் தோணியாகும். காமம், லோபம் இவைகளால் கேடுண்ட மனமானது யமம், நியமம் முதலிய யோக சாதனைகளால் முற்றிலுமாக தெளிவராது. பகவானது சேவை ஒன்றினால் மட்டுமே முற்றிலுமாக தெளிவடையும். வியாசரே, நீங்கள் பாவமற்றவர். தாங்கள் கேட்டுக்கொண்டபடி என்னுடைய முற்பிறவியையும் சாதனைகளின் இரகசியங்களையும் கூறினேன். தங்கள் ஆத்மா மகிழுமாறு உள்ள உபாயத்தையும் கூறினேன். சூதர் கூறுகிறார், தேவரிஷி நாரதர் இவ்வாறு வியாசரிடம் கூறிவிட்டு அவரது அனுமதி பெற்று வீணையை மீட்டு கொண்டு தன் விருப்பப்படி சென்றார். ஆகா, இவரென்றோ பேறு படைத்தவர்! பகவானது திருவிளையாடல்களில் வீணையில் வாசித்து கொண்டு தானும் மகிழ்ச்சியுற்று சம்சார கடலில் அவதியுறும் மக்களையும் பகவன் நாம சங்கீர்த்தனத்தினால் மகிழ்ச்சியுற செய்கிறாரே என்று வியாசர் கூறினார். ஸ்ரீமத் பாகவத மகாபுராணம் 1வது ஸ்கந்தத்தில் 6வது அத்தியாயம் முற்றிற்று. இது வரைக்கும் இப்போ பூர்த்தி பண்ணிப்போம். அப்புறம் மற்ற விஷயங்கள்லாம் அப்புறம் பார்க்கலாம். ராம 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 राम 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 आंजनेय स्वामी की जय, श्रीमद् भागवत भगवान की जय, राम 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 राधे कृष्ण भगवान की जय, राम 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 श्री प्रेमिका सतगुरु महाराज की जय, सर्व साधु मंडली की जय, राम 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 आंजनेय स्वामी की जय, राम राम।